அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै நித்யமங்கலம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஸ்ரீமத் வேதவார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஜி.எஸ். சுவாமி சந்நிதியில் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு நேற்று 4 பாசுரங்கள் தையொரு திங்களம் என்ற பதிகத்தில் 4 பாசுரங்களை அடியேன் தெரிவித்தேன். மேலே 5வது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து இந்த பதிகத்தை முடிக்கிறேன். ஒரு முறை ஜி.எஸ். சுவாமியோட பேசிட்டு இருந்த பொழுது அவர் என்ன சொன்னார், இப்படி எங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் நீர் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரே அப்படின்னு கேட்டபோது அதுக்கு அவர் கேட்ட, நீ சொல்லக்கூடாது இந்த வார்த்தைய, ஏன்னா நீ சம்பிரதாயம் தெரிஞ்சவோ, நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்குன்னா ஸ்திரீபிராயம் இதர சர்வேன்னு ஆண்களும் ஸ்திரீகள் தானே, ஆகையினால நீ இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சுவாமி சொன்னார். அப்படி சுவாமி வாழும் ராமானுஜராக இருக்கும் அந்த சுவாமியை நேற்றே அடியேன் தெரிவித்த மாதிரி தலையல்லால் கைமாறிலேனே என்ற இதை தவிர வேறொரு வார்த்தை இல்லை. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே காம சமாஸ்ரயணம், அதாவது காமனை ஆசிரயித்தாள். அப்படி தேவதாந்திர பஜனம் பண்ணலாமா, பெரியாழ்வார் திருமகளாய் அவதரித்த ஆண்டாள் இப்படி தேவதாந்திர பஜனம் பண்ணலாமா என்ற கேள்விக்கு நேற்று அடியேன் 4 சந்தேகங்களை எழுப்பிக்கொண்டு அதற்கு பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த அந்த வியாக்கியானத்துடைய அர்த்தத்தையும் சொன்னேன். அதாவது காம சமாஸ்ரயணம் என்பது கூடாது என்று சிலர் கூறுவார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்லுவான்னா, அது மன்மதன்றது பெருமாளையே குறிப்பதனாலே அவள் பெருமாளையே ஆசிரயித்தாள் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையா அப்படி இல்லை. ஸ்ரீவசன பூஷணத்துல ஒரு முக்கியமான ஒரு சூத்திரம், அதுல என்ன சூத்திரத்துல என்ன இருக்குன்னா, ஞான விபாக காரியமான அஜ்ஞானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சு பெறும் அப்படின்னு ஒரு சூத்திரம் உண்டு. அதாவது ஞான விபாக காரியமான அஜ்ஞானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சு பெறும்னா அந்த ஞானத்தினுடைய முதிர்ச்சி, அந்த ஞானத்தினுடைய முதிர்ச்சியினாலே சில காரியங்கள் செய்யப்படுகிறது. அப்படி அந்த காரியங்கள் செய்யப்பட்டால் அது எப்படி போலேன்னா அடிக்கடைஞ்சு பெறும்ன்றது. அடிக்கடைஞ்சுனா அந்த காலத்துல சொல்லுவானோ, ஸ்ரீரங்கத்துல
எம்பெருமான் திருவடி பக்கத்துல இருக்கிற அந்த நிலங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த நிலங்களுக்கு என்னன்னா ஒரு அடி ஒரு கழஞ்சு பொன் பெருமா. அப்படின்னா அறிவின் முதிர்ச்சியினாலே சில காரியங்கள் ஆழ்வார்களெல்லாம் கூட அப்படி பண்ணி இருக்கிறார்கள். ஏன்னா மடல் எடுத்தல், மடல் எடுத்தல்றது ஒரு பண்ணலாமா, எம்பெருமானை நோக்கி மடல் எடுக்கலாமான்னு கேட்டுட்டு மடல் எடுக்கிறது எம்பெருமான் மேல கொண்ட ஆசையினாலே அப்படியெல்லாம் செய்தார்கள்னு சொல்ற மாதிரி. அப்படி ஆண்டாலும் என்ன பண்ணினா, அந்த எம்பெருமான் தன்னை அனுகிரகிக்கவில்லையே என்ற ஒரு துக்கத்தினாலே எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று அறியாமல் அவள் கலங்கி நின்றாள். அப்படி கலங்கி நின்ற பொழுது அந்த காமன் காலிலே போய் விழுந்தாள் ஆண்டாள். அப்படி 4 பாசுரங்கள் தையொரு திங்களும் தரை விளக்கி என்று ஆரம்பித்து எம்பெருமானுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் இந்த காமனை குறித்து, அதாவது தரை விளக்கினா எம்பெருமான் எழுந்தருடைய பொழுது கோலமிட்டு நாம் அலங்காரம் பண்ணுகிறோம். ஆனா அதெல்லாம் காமன் காலிலே பண்ணினாள் ஆண்டாள். அதற்கு மேலே 2வது பாசுரத்திலே வெள்ளனும் மன கொண்டு தெருவடிந்து வெள்வரை பதன் முன்னம் துறவடிந்துன்னு எம்பெருமானை சேவிக்க போகும்போது நாம் நன்னா தீர்த்தாமாடி காலங்காத்தால சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னு விடிய காலையிலே எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டியிருக்க இந்த காமனை ஆசிரியித்தாள் ஆண்டாள். 3வது பாசுரத்திலே மத்தனன் நறுமலன் முறுக்க மலர் கொண்டு என்று எம்பெருமானுக்கு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த பூக்களை கண்டால் அந்த பூக்களின் எம்பெருமானுடைய திருவடிகளிலே நாம் சேர்த்தோமேயானால் அருநரகம் சேர்வதறிது என்று நாம் அந்த நரகத்தை நாம் சேர மாட்டோம் என்று ஆழ்வார்கள் அருளி செய்தபடி அந்த முறுக்க மலரை, அதாவது ரஜோகுணத்துக்கு அதிபதியான அந்த காமனுக்கு இந்த முறுக்க மலர்களை தேடி சமர்ப்பித்தாள் ஆண்டாள். அது 3வது பாசுரம். 4வது பாசுரத்திலே துவரில் புராண நின்பேர் எழுதி சுரவன கொடிகளும் துரங்கங்களும்னு அந்த எம்பெருமானை மனதிலே எழுதி வைத்திருக்கிறது போக சுவரிலே அந்த மன்மதனுடைய அவனுடைய காரியமான அந்த துரங்கங்கள் இவற்றையெல்லாம் எழுதி அவனை ஆசிரியித்தாள் ஆண்டாள். இப்படி 4 பாசுரங்கள் சென்றன. இதிலே ஒவ்வொரு பதிகத்திலும் ஒரு முக்கியமான பாசுரம் இருக்கும் என்று அடியேன் நேற்றே தெரிவித்தேன். அப்படி முக்கியமான பாசுரமாக இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரமான 5வது பாசுரம். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவவி கானிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் ஓப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. ரொம்ப விசேஷமான பாசுரம். ஆண்டாள் தேவதாந்திர பஜனம் பண்ணினாள்னு சொன்னா, ஆனா இந்த பாசுரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்றான். மானிடவர்க்குன்னா மனுஷனுக்கு, ஏதோ ஒரு உலகத்திலே ஜனித்த ஒரு மனிதனுக்கு என்னை கல்யாணம் செய்து கொள்ளுவாள், இவளுக்கு இந்த பொண்ணையும் இந்த பிள்ளையும் நாம கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு பேச்சுப்படில் அந்த மாதிரி காதல விழுந்தாலே வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு சொல்றான். இங்க ஆரம்பிக்கிற பொழுது என்ன சொல்றான்னா, வானிடை வாழும் அவ்வானவர்க்கு. வானிடைனா அந்த ஸ்வர்கலோகத்திலே வாழக்கூடிய அவ்வானவர்க்கு, வானவர்க்குன்னு சொல்லாம அவ்வானவர்க்குன்னா, அவ்வானவர்க்குன்னா ரொம்ப பரம விலட்சணமான விலட்சணமான அந்த தேவர்கள். அப்படி அந்த தேவர்களுக்காக மறையவர் வேள்வியில் வகுத்தவி. மறையவர்னா இங்குள்ள பிராமணர்கள் என்ன பண்ணினான்னா வேள்வியில் வகுத்தவி. இங்க யாக யஜ்யங்கள்லாம் பண்றா. அப்படி யாக யஜ்யங்கள் பண்ற பொழுது என்ன பண்றா, ஒரு அவிசை உண்டாக்கி அதை எம்பெருமானுக்காக, அதாவது அந்த தேவதைகளுக்காக ஒரு அவிசை உண்டாக்குறா. அந்த அவிசை என்ன பண்றான்னா, அப்படி உண்டாக்கி இருக்கும் பொழுது காட்டிலே திரியக்கூடிய, அப்போ கானிடை திரிவதோ நரி புகுந்து, காட்டுல திரியக்கூடிய ஒரு விலங்கானது அதை என்ன பண்றதுன்னா கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப. கடப்பதும் மோப்பதும்னா அந்த அவிசை கடந்து போறது, கடந்து பத்திரம் போகல, அதுக்கப்புறம் அந்த அவிசை மூந்து பாக்குறதும். அப்படி செய்வதும் கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப அப்படி பண்ணுவது போலே நான் எப்படிப்பட்டவள், ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தடமுலைகள். அதாவது ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கென்னு, ஊனிடைனா அந்த எம்பெருமான் அவனுடைய திருமேனியிலே அந்த திருவாழியை திருச்சங்கு அதை கைகளே உடையவனான அந்த உத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தடமுலைகள். நேற்றே சொன்ன முலைகள்னா பக்தியை குறிக்கிறது. தலை என்பது ஞானத்தை குறிக்கும், அதுக்கு மேல முலை என்பது பக்தியை குறிக்கிறது, அதுக்கு அடுத்து இடை என்பது வைராகியத்தை கொடுக்கக்கூடியது.
அப்படி வைராகியத்தை குறிக்கக்கூடிய இந்த 3 விசேஷமா இதெல்லாம் வியாக்கியானங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ன சொல்றேன்னா, ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தலைமுறைகள் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. அதாவது மானிடவர்களுக்குன்னா இந்த மானிடவர்க்கு மனுஷர்களுக்கு என்னை கொடுப்பதாக ஒரு பேச்சு எழுந்தாலும் நான் வாழ மாட்டேன், நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். இது ரொம்ப விசேஷமான ஒரு பாசுரம். ஏன்னா ஆண்டாள் காமன் காலில் விழுந்தா தேவதாந்திர பஜனம் பண்ணினான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அப்படி ஆண்டாள் அப்படி காமன் காலில் தேவதாந்திர பஜனம் பண்ணுவாளா, அது பண்ணினவர்கள் உண்டான்னு கேட்டுட்டு நேத்தே இந்த மாதிரி ஹனுமான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யாத்தேன்னு ராமனுக்காக அந்த தேவதைகளை கண்டால் கண்ட தேவதைகளுடைய கால்களிலே விழுந்தவர்களும் உண்டுன்னு அதுக்கு உதாரணங்கள்லாம் காட்டினோம். அப்படி இங்க என்ன சொல்றான்னா, வானிடை வாழும் அவ்வானவர்க்குன்றா. அதாவது வானிடை வாழும் அவ்வானவர்க்குன்னா போக பூமியிலே வர்த்திக்க கடவராய் விலட்சணமான ஜன்மாக்களாகிய தேவர்களுக்குன்றா. அதாவது போக பூமி, எது போக பூமினா அந்த பரமபதம், அந்த போக பூமியிலே இருக்கக்கூடிய அவ்வானவர்க்குன்னு ஆண்டாளுக்கு எப்பவுமே கொஞ்சம் விசேஷமா சொல்லிதான் அவளுக்கு வழக்கம். வெறும் வானவர்க்குன்னு சொன்னா போறோம், இல்ல அவ்வானவர்க்குன்னா அங்க சொல்றாரு. அவ்வானவர்க்குன்னா விலட்சணமான ஜன்மங்களா இருக்கிற தேவர்களுக்குன்னா. ஆண்டாளுடைய பாசத்துல இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய், பொய்கைக்கு வந்தாயின்னு கேட்டா போறோம். ஆனா இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய், இந்த பொய்கைக்கு, அப்படி அந்த சுட்டுப்பெயரோட சொல்றது ஆண்டாளுக்கு ஒரு விசேஷமான அவளுடைய பாசுரங்களிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த தேவர்களுக்கு எம்பெருமானே கீதையில என்ன சொல்லியிருக்கான்னா, தேவான் அந்த 3வது அத்தியாயத்துல தேவான் பாவயதா தானேன தே தேவோ பாவயந்து வகா. அதாவது என்னன்னா, அங்க எல்லாரும் என்ன பண்ணுவாளாம், அந்த யஜ்யத்தினால நாம இங்க யஜ்யத்தினால அந்த தேவதைகளுக்கு ஒரு வசுவை நாமே சமர்ப்பித்தோமே ஆனால், அப்படி அந்த யஜ்யத்தை கொண்டு அந்த தேவர்களை நீங்கள் எல்லாம் ஆராதியுங்கோள். அப்போ அந்த தேவர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த தேவர்கள் உங்களுக்கு திருப்தியான ஒரு வஸ்துவை அவர்கள் கொடுப்பார்கள். அதாவது அந்த தேவர்கள் உங்களை வளர செய்யட்டும். இப்படி ஒருவரை ஒருவர் திருப்தி செய்து கொண்டு மேலான நன்மையை பெற கடவீர்கள். அதனால நாம் எம்பெருமானுக்கு அந்த தேவர்களுக்கு ஒரு அவிசை நாம் கொடுத்தோமேயானால் அவர்கள் அதனால் மகிழ்ந்து இப்ப மழை பொழியறது இப்படி போன்ற காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். ஆகையினால என்னன்னா, சாதாரணமா இது உலகத்திலேயே நாம பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அம்சம்தான். சாதாரண இந்த காடுன்னு இருக்கோ இல்லையோ, அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் எதுக்கு எம்பெருமான் ஏற்படுத்தினா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, நாம ஒரு வஸ்துவை அதுங்களுக்கு கொடுத்தா அது நமக்கு அந்த திருப்பி நமக்கு வேற வஸ்துவை நமக்கு கொடுக்கிறது. சாதாரணமா இந்த உலகத்துல என்ன சொல்றோம், இந்த மனுஷர்கள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை வெளியில விட்டுட்டு அந்த ஆக்சிஜனை உள்ளே, ஆக்சிஜன் ரொம்ப விசேஷமான அந்த காத்து, அந்த அதை நாம சுவாசிக்கிறோம். அப்ப நாம கார்பன் டை ஆக்சைடை நாம வெளியில விடுற பொழுது அந்த தாவரங்கள்லாம் என்ன பண்றதுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை தான் எடுத்துக்கொண்டு நல்ல காத்தான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கிறது. அதே போல எம்பெருமானுக்கு தேவர்களுக்கு, அதாவது அந்த பித்திருக்களுக்கு நாம் ஒரு காரியம் செய்யும் பொழுது அதனாலே மகிழ்ந்து அந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா நமக்கு அன்னம், அதாவது மழை பொழிய வச்சா அந்த மழை பொழிவதனாலே நமக்கு அந்த பயிர்கள் எல்லாம் விளையிறது. ஆகையினாலே நமக்கு அன்னங்களா கிடைக்கிறது. அப்போ இங்க என்ன சொல்றாரு ஆண்டாள் என்ன சொல்றான்னா, அப்படி வானிட வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி காணிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்பன்றா. கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்பனா எம்பெருமானுக்கு அந்த தேவர்களுக்காக நாம ஒரு வஸ்துவை அபிசுன்னா என்னன்னா அது ஒரு மாவுனால பண்ணக்கூடிய ஒரு வஸ்து, அடமாவு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு வஸ்துவை நாம எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு அந்த யாக யஜ்யங்களுக்கு பண்ணி வச்சிருக்காளாம். அத என்ன பண்றதுன்னா காணிடை திரிவதோ நரி புகுந்துன்றா. காணிடை திரிவதோ நரி புகுந்துனா காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு விலங்கான நரியான, நரி மாத்திரம் இல்ல, நரி நாய், இந்த ரெண்டுமே என்ன பண்ணும்னா அங்க அப்படியே மூளையிட்டு அப்படி கடந்து போதான். அந்த அபிசை கடந்து போனாலே என்னன்னா அது தேவர்களுக்கு மறுபடியும் அதை பிரயோஜனப்படாது. ஏன்னா அந்த நாயோ நரியோ அது மூந்து பார்த்ததுன்னா அந்த வஸ்துனுடைய அந்த சாநித்தியம், அந்த புனித தன்மைன்றது வெளியில போயிடும். ஆகையினால அதுக்கு அறிவு அந்த மாதிரி இங்க சொல்ற ஆண்டாள், வானிட வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவவி காணிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதப்ப. அது போலே
என்னுடைய ஊனிடையாடி தங்கு உத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் என்னுடைய பக்தியானது வேறு ஒருவருக்கு பேச்சுப்பட்டால் அது வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்ற முமுட்சுப்படியில ஒரு சூத்திரம். அதாவது என்ன சொல்றேன்னா, தேவர்களுக்கு சேஷமான புரோடாசத்தை நாய்க்கிடுமா போலே, அந்த பிள்ளைலோகாச்சாரியருடைய சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, தேவர்களுக்கு சேஷமான புரோடாசத்தை நாய்க்கிடுமா போலே ஈஸ்வர சேஷமான ஆத்ம வஸ்துவை சம்சாரிகளுக்கு சேஷமாக்குகை அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கே உரியது. அப்ப தேவர்களுக்கு சேஷமான தேவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த புரோடாசத்தை நாய்க்கிடுமா போலேன்னா, நாய்க்கு போட்டுட்டா இல்ல நாய் மூந்து பார்த்துட்டா அது மொத்தம் வேஸ்ட், அது வியர்த்தம், எல்லாம் அதை இனிமே பிரயோஜனப்படாது. அதே மாதிரி இங்க என்ன சொல்ற, ஈஸ்வர சேஷமான ஆத்ம வஸ்துவை, ஈஸ்வரனுக்கென்றே இருக்கப்பட்ட இந்த ஆத்ம வஸ்துவை சம்சாரிகளுக்கு சேஷமாக்குகை. சம்சாரிகளுக்கு சேஷமாக்கலாமான்னா கூடாது. இதுல நாய்க்கிடுமா போலேன்னு சொல்ற. சாதாரணமா நம்ம இதெல்லாம் சொன்னா இந்த காலத்துல யாரும் ஏத்துக்க மாட்டா. நாய் என்பது ஒரு நீச்சமான ஜந்து, அது நன்றியுள்ள பிராணின்றது அழ்வர்வர் பாசுரங்களே நாய்க்கிடுமின் சோத்த விளக்கி மெண்டர் பாய்ந்தன்னும் சோத்த விளக்கி நாய்க்கிடுமின் நீரேன்னு கூட சாதிச்சிருக்காரு. அதுல ஒண்ணும் இல்லை. ஆனா அங்க கூட என்ன சொல்லிக்கிறேன், தொட்டால் குளிக்கும்படியான வஸ்துவிரேன்று. தொட்டால் குளிக்கும்படியான வஸ்துவிரேனா அந்த நாயை தொட்டுட்டா நம்ம மறுபடியும் குளிச்சுட்டு தான் வேற காரியம் பண்ணணும். நம்ம ஆத்து உள்ள ஒரு நாய் வந்துடுச்சுன்னா, நம்ம ஆத்துல தளிகை ஏதாவது பண்ணி வச்சிருந்தா அத்தனை சாப்பாட்டையும் நம்ம வெளியில போட்டுட்டு மறுபடியும் குளிச்சுட்டு நாம மறுபடியும் அந்த பிரசாதத்தை எம்பெருமானுக்கு அம்சை பண்ணணும். இப்படி சாஸ்திரம் சொல்றது, நாம சொல்லல. அப்ப அந்த ராயோ நரியோ என்ன ஆகுதுன்னா, இந்த வஸ்துக்களை தொட்டு விட்டதே ஆனால் அது பாழா போயிடுது. நம்மாங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு இதுதான். நம்மாங்கள்ல தவசம் எல்லாம் பண்றாளோ இல்லையோ, தவசம் பண்ற பொழுது அந்த தவசத்துல பண்ணக்கூடிய வஸ்துக்கள் ஏதாவது மீந்து இருந்தால், அந்த மீந்து இருந்த வஸ்துக்களை நாம என்ன பண்ணணும்னா அத மாடுக்கு தான் கொடுக்கணும். இல்லைன்னா அது மொத்தத்தையும் நல்லா சுருட்டி எங்கன்னா கடலோ ஆறோ இருந்தா அதுல கொண்டு போய் போட்டு வரணும். அத நாயோ நரியோ எந்த வஸ்து, நாய் போன்ற அந்த நீச்சமான ஜந்துக்கள் அதை மூடக்கூடாது. ஏன்னா அப்படி மூந்து பார்த்துடுச்சுன்னா அன்னைக்கு பண்ண தவசமே அது வீணா வியர்த்தமா போயிடும்ன்ற. ஆகையினால இங்க ஆண்டாளுங்க என்ன சொல்றேன்னா, வானிட வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி காணிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப. அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா, ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தலைமுறைகள். ஊனிடையாழி சொல்றீங்க, வெறும் புறத்திலே எம்பெருமான் எப்படிப்பட்டவன் கேட்டா சொல்ற, வெறும் புறத்திலே ஆலத்தை வழிக்க வேண்டியரே அழகிய திருமேனியிலே திருவாழியையும் ஸ்ரீபாஞ்ச சன்னியத்தையும் தரித்திருப்பவனாய். அதாவது என்னன்னா, வெறும் புறத்திலேனா அந்த எம்பெருமான போய் சேவிக்கிற பொழுது அவனுடைய திருமேனியில அந்த எந்த ஆபரணமும் இல்லாம அப்படியே அந்த எம்பெருமானுடைய திருமேனி மாத்திரம் இருக்கு பாருங்க, சங்கு சக்கரங்களோட அந்த திருமேனியை சேவிக்கிற பொழுது அதுல வஸ்திரங்கள்லாம் அதாவது மாலைகள்லாம் சாத்தி அதுக்கு மேல அலங்காரம் எல்லாம் பண்ணி சேவிக்கிறதோட இந்த வெறும்புறத்திலே ஆலத்தி வழிக்கும்படியான அவ்வளவு அழகான திவ்யமங்கல விக்கிர திருமேனியை உடையவனான அந்த எம்பெருமான்னு சொல்றார். அப்படிப்பட்ட எந்திரிக்கையாலே அப்படிப்பட்ட உத்தமனாய் இருக்கிறவன். உத்தமனாய் இருக்கிறவன்னா திருமேனியில மாத்திரம் உத்தமனா இல்ல, ஓங்கி உலகளந்த உத்தமன்னு ஆண்டாளே அருளை செய்கிறா. அப்படி என்ன பண்றானா, பிறருக்காக தன்னையும் அழிய காரியம் செய்யக்கூடியவனான அந்த உத்தமன், அப்படிப்பட்ட அந்த உத்தமனாக இருக்கிறவன் அவனுக்கு அனுசந்தித்து அவ்வனுசந்தானமே நீராக வளர்ந்த என் முலைகள் நானும் அறியாதிருக்க அவனும் அறியாதிருக்க மனுஷ மாத்திரமா இருப்பார்க்கு என்று நாட்டிலே ஒரு சப்தம் பரிமாறுமாகில். இங்க ரொம்ப விசேஷம். இதுதான் ரொம்ப ஆண்டாள் ரொம்ப விசேஷமா சொல்றான். என்னன்னா, சாதாரணமா லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். என்னன்னா, இந்த பொண்ணுக்கு இந்த பிள்ளைய கொடுக்கலாமா, அந்த பொண்ணுக்கு பிள்ளைக்கும் தெரியாது, ஆனா இந்த பொண்ணை இந்த பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு நானும் அறியாதிருக்க, அதுக்கு மேல அவனும் அறியாதிருக்க, இந்த மாதிரி பேச்சு பேசினாலே இப்ப ஆண்டாள் இருக்கு, ஆண்டாளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஆகையினாலே இந்த ஆண்டாள வேறொரு தேவதைக்கோ வேறொரு பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமான்னு யாராவது பேச்சு காதுல பட்டாலே என்ன ஆகும்னு கேட்டா, வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்ற ஊனிடையாழி சங்கி உத்தமர்க்கென்னு மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகின்றேன் நானும் அறியாதிருக்க அவனும் அறியாதிருக்க. அப்ப நான் எனக்கும் தெரிய வேண்டாம், அவனுக்கும் தெரிஞ்சிருக்காது, எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் என்னன்னா, அதை பேசுற பேச்சே என்ன ஆயிடும்னா, எனக்கு வாழகில்லேன், என்னாலே நான் வாழ மாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள்
அருளி செய்கிறார். இந்த இடத்துல ஒரு ஸ்ரீராமாயணத்திலேருந்து ஒரு முக்கியமான ஐதீகத்தை எடுத்து ரொம்ப விசேஷமா பெரியவாச்சான் பிள்ளை அங்க காட்டியிருக்க. அதாவது என்னன்னா, ஸ்ரீராமாயணத்துல ராவணன் சீதா பிராட்டியை தூக்கிட்டு போயிடுறான். அவளை எவ்வளவோ படாத பாடுபடுத்தி எப்படியாவது தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்கணும்னு ரொம்ப படாத பாடுபடுறான் ராவணன். ஆனா அவள் இசையலை, பிராட்டி இசையல. அப்ப என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அதனால என்ன பண்ணினாலும் அந்த இவன் வித்யுத் ஜிஹ்வன்னு வந்த அந்த வித்யுத் ஜிஹ்வன்னா அந்த மின்னலையே நாக்கா உடையவன். அவன்கிட்ட போய் ஏதோ யோசனை கேட்டிருக்கான். அவன் சொன்னானா, இல்ல இல்ல மாயா சிரசு, ராமன் இறந்து விட்டான்னு நான் உனக்கு ஒரு மாய சிரசு பண்ணி தரேன். அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட இப்பெல்லாம் அப்படியே ரியலா இருக்கிற மாதிரி பண்றாளே, அந்த மாதிரி நான் உனக்கு ஒரு மாய சிரசு பண்ணி தரேன். ராவனுடைய முகத்தை வச்சு ஒரு மாய சிரசு பண்ணி தரேன். நீ அதை கொண்டு போய் சீதா பிராட்டிட்ட காட்டின உடனே, ஓ அவன் ராமன் இறந்து விட்டான், ஆகையினால உன்னோட ஆசைக்கு அவள் இணங்குவாள், அதனால நீ இதை கொண்டு போய் காட்டுன்னு சொன்னாலும். அதே மாதிரி ராவணன் மாயா சிரசை காட்டின போது இத்தனை ஸ்திரீகளோபாதி தரித்திருந்ததற்கு கருத்து என் என்று ஜீயரை கேட்க, உடனே இதை கொண்டு போய் காட்டுகிறான். ராமபிரான் என்ன மாதிரி மறுத்து விட்டான்னு கையில ரத்தம் சொட்ட சொட்ட அந்த தலையை எடுத்துட்டு போய் சீதா பிராட்டி முன்னாலே நிற்கிறான் ராவணன். அதை பார்த்த உடனே என்ன ஆகணும்னு கேட்டா, சீதா பிராட்டிக்கு உயிர் தரித்திருக்க கூடாது. ஏன்னா எப்ப ராமன் மறுத்துட்டா, ராமன் இறந்து விட்டான்னு செய்தி கேட்ட உடனே, ஏன்னா சீதா பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள அன்பு நமக்கு தெரியும். அப்போ என்னன்னா, அவள் நிச்சயமா உடனே அவள் பிராணம் போயிருக்கணுமே. ஆனா அவளுக்கு அங்கத்துல பிராணன் போல அப்படின்னு யார் கேட்டானா, ஜீயரை கேட்டாலும். ஜீயர்னா நஞ்சியரை நம்பிள்ளை கேட்கிறார். என்னன்னா, இப்ப மாயா சிரசை கொண்டு போய் காமிச்சார் ராவணன். உடனே அவளுக்கு உடனே தன்னுடைய உயிர் போயிருக்க வேண்டாமா? ஆனா போயிருக்காமல் அவள் இப்படி இருந்தாளே, இதுக்கு என்ன காரணம்? அதாவது என்னன்னா, இக்கால பிள்ளைகளை போல அழுது அப்படியே அந்த மாயா சிரசை பார்த்த உடனே பிராட்டி ரொம்ப அழறா, விக்கி அழறா. அப்போ இக்கால பெண்களை போல அழுதாளே தவிர அவளுக்கு உயிர் மாய்ந்து போகவில்லையே, இதுக்கு என்ன காரணம் என்று ஜீயரை கேட்க, இவளுடைய சத்தைக்கு ஹேத்து பெருமாள் சத்தையாயித்து, அதுக்கு தெய்வம் அறிய ஒரு குறை இல்லாமையாலே இவள் தரித்திருந்தாள். இவள் சத்தைக்கு ஹேத்து பிரதிபத்திகள் அல்ல, அத்தலையில் சத்தையாயித்து என்று அருளி செய்வர். அப்ப என்ன சொல்றேன்னா, பிராட்டினுடைய அன்புக்கு இது பொருந்துமா? உடனே அவளுடைய உயிர் மாய்ந்து போயிருக்க வேண்டாமா? இதை பார்த்தா கொஞ்சம் சரியா இல்லையே, பிராட்டிக்கு அவ்வளவு எம்பெருமான் மேல அன்பு இல்லையோ என்று நினைக்கும்படி தோன்றுகிறதே என்று ஜீயரை கேட்டாலா, நஞ்சியரை கேட்டா. உடனே நஞ்சியர் அதுக்கு நம்பிள்ளை நஞ்சியரை நம்பிள்ளை கேட்கிற. உடனே ஜீயர் பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்போ ராமன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பிராட்டினுடைய உயிர் அவன் உண்மையாகவே இறந்திருந்தானே ஆனால், ராமன் உண்மையாகவே இறந்திருந்தானால் யாரும் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான் ஒன்னு சொல்ல வேண்டாம். அவன் இறந்தது அடுத்த க்ஷணம் என்ன ஆகும்னா, இவளுக்கு உயிர் தன்னடையே போய்விடும். யாரும் இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் தான் ஒன்னும் சொல்லி எழுப்ப வேண்டாம், அப்படியே உயிர் அப்படியே தன்னடியே போயிடும். ஆனா ராமன் இப்ப இவன் மாயா சிரசனை காட்டினா, அப்ப மாயா சிரசை காட்டினதுனால என்ன தெரியறதுன்னா, கண்டிப்பா ராமன் இன்னும் இறக்கவில்லைன்றது சீதா பிராட்டிக்கு நன்னா தெரியுது. அதுக்குதான் இங்க என்ன சொல்ற, பிராட்டி உயிர் தரித்திருந்தது பெருமாளிடம் அன்பு இல்லாமையால் அன்று. பிராட்டி உயிர் தரிச்சிருக்கான்னா, ஓ அவளுக்கு அன்பு இல்ல அதனால்தான் தரிச்சிருக்காளா அப்படின்னா அப்படி இல்ல. பெருமாள் உண்மையில் தரித்திருந்தமையால் இவளும் உயிர் தரித்திருந்தாள். பெருமாள் உண்மையா இவன் மாயா சிரசனை காட்டினான், ஆனால் பெருமாள் உண்மையா தரித்திருக்க, ஆகையினால இவருக்கு உயிர் போல. ஆனா இக்கால பிள்ளைகளை போல பிற்கால பெண்களை போல அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் கண்ணீர் அது தண்டனையே வரக்கூடியது தானே. அப்படி பெருமாளுடைய சத்தைக்கு தெய்வம் அறிய ஒரு குறை இல்லாமையாலே இவளும் தரித்திருந்தாள். அதாவது எம்பெருமானுக்கு ஒரு குறையும் இல்ல. ஆகையினால பிராட்டி என்ன பண்ணினான்னா, அவளுக்கு ஒரு குறையும், அவளுக்கு உயிர் போகல. இவளுடைய தரிப்பிற்கு பெருமாள் உயிருடன் இருக்கிறார் என்ற நினைவும் இவருடைய தடியாமைக்கு நினைவையும் காரணம் அல்ல. அதாவது இவளுடைய தரிப்புக்கு என்ன காரணம்? பெருமாள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது காரணமா அப்படின்னு கேட்டா, பெருமாள் உயிருடன் இருக்கிறார் என்னும் நினைவும் இவளுடைய தரியாமைக்கு அந்நினைவும் காரணம் அல்ல. பெருமாளுடைய சத்தையே இவளுடைய சத்தைக்கு காரணம். பெருமாளுடைய சத்தையேனா பெருமாள் உயிர் தரித்திருந்ததனாலே இவளும் உயிர் தரித்திருந்தாள். பெருமாள் அங்க உயிர் தரித்திருந்தேன்னா அது தன்னடையே விட்டு போகும். சாதாரணமா சொல்லுவா,
என்னன்னா இதுல எம்பெருமானார் இந்த எடுத்து சொல்ற தமிழ் இலக்கியங்கள்ல இன்றியமையாமைன்னு ஒண்ணு சொல்லுவா. அது இன்றியமையாமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அந்த காலத்துல உத்தம நாயகன்லாம் என்ன பண்ணுவான்னா, அந்த பொருள் ஈட்டுவதற்காக வெளியில போவாளாம். அப்படி வெளியில போற போது என்ன ஆகும், ஏதோ காத்து அடிக்கும், கப்பல் கவிழ்ந்து போயிடும், இந்த மாதிரிலாம் கேட்கும். அந்த மாதிரிலாம் நடக்கிற பொழுது அதை இவ கிட்ட வந்து சொல்லி, இந்த மாதிரி அந்த கப்பல்ல இருந்தவோ அத்தனை பேரும் போயிட்டா அப்படின்னு சொன்னா, அப்ப இதை கேட்டு இந்த உத்தம நாயகி என்ன பண்ணுவான்னா, நிச்சயமா அப்ப இவ வந்து இல்ல என் கணவன் நிச்சயமா உயிரோடு இருக்கிறான், கண்டிப்பா போகல அப்படின்னு சொல்லுவாளாம். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, அவன் அங்கே மரித்திருந்தானே ஆனால் என்னோட உயிர் தன்னடையே போயிருக்கும், ஆகையினால கண்டிப்பாக அவன் உயிருடன் இருக்கிறான் அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள்ல சொன்னத எம்பெருமானார் வந்து என்ன சொல்றாரு, ஏறு சேவகனாவுக்கு என்னையும் சொல்லுமீன்களேன்ற இடத்துல இந்த ஒரு ஐதீகத்தை சொல்லி இந்த இன்றியமையாமையை எடுத்து எம்பெருமானார் அங்கத்துல உதாகரிக்கிறார். ஆகையினால பிராட்டி இந்த இடத்துல உயிருடன் இருப்பது எதற்காகனா, அதான் எதுக்குன்னா, வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னா மானிடவர்க்கென்று பேச்சுப்படி யாராவது பேசினாலும் அப்படின்னா அதை கேட்டவானே அது உயிர் தன்னடையே போயிடும்ன்றதுக்காக இவ்வளவு பெரிய இந்த ஐதீகத்தை சொல்லி, ஊனிடையாழி தங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. மன்மதனேன்னா வயிற்றில் பிறந்த உன் காலிலே விழும்படி என்றோ என் ஆட்டாமை. ஏன்னா இவருடைய வயிற்றுலதானே பிறந்தாள். ஏன் எப்படி வயிற்றுல மன்மதன் பிறந்தான்னா, நேத்த அடியேன் சொன்னேன். அதாவது என்னன்னா, அந்த மன்மதனுடைய அம்சமாக பிரத்யும்னன், அப்ப கிருஷ்ணனுக்கு பிள்ளையாக பிரத்யும்னன் பிறந்தான்னு சொல்ற பொழுது, அப்ப இவளும் ஒரு எம்பெருமானுக்கு ஒரு பிராட்டி தானே, அப்ப அந்த மன்மதன் இவளுக்கு பிள்ளை தானே. அதான் இங்க என்ன சொல்ற, உன் காலிலே விழும்படியாக வென்றோ என் ஆத்தாமை. ஆகையினால இந்த பாசுரத்துல என்ன சொல்றன்னா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று இந்த பாசுரத்திலே ரொம்ப விசேஷமாக எடுத்து ஆண்டாள் உரைக்கிறாள். அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரமாக இந்த பாசுரம். ஏன்னா ஆண்டாள் காமன் காலில் போய் விழுந்தா, தேவதாந்திர பஜனம் பண்ணினா, இப்படி எல்லாம் பேசுபவர்கள் உண்டு. ஏன்னா எம்பெருமானை அறியாதவர்கள், ஆண்டாளை அறியாதவர்கள், தமிழை அறியாதவர்கள், அவர்கள்லாம் அப்படித்தான் பேசுவா. ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அறிந்தவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். அப்ப காமன் காலில போய் விழுந்து எதற்காகனா, அப்ப முதலே சொன்ன ஞான விபாக காரியமான அக்ஞானத்தாலே வருமையெல்லாம் அடிக்கடைஞ்சு பெறும்னா, சதர்மா அடியினுடைய பர்த்தா அடிக்கடி சொல்வர். எப்படின்னா, காய் பழம், அதுக்கு மேல உலர்ந்த பழம். இதுல எது விசேஷமானதுன்னா, காயை காட்டிலும் அந்த பழம் உசந்தது, பழத்தை காட்டிலும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ். காய் விலை குறைச்சு, விலை ரொம்ப குறைச்சலா இருக்கும், பழம் அதுக்கு மேல கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ட்ரை ஃப்ரூட்ஸ் வரப்படுது, அதுக்கு என்ன ஆகும்னா விலை அதிகமாக இருக்கும். அப்ப என்ன தெரியுதுன்னா, இது ஞானத்தின் முதிர்ச்சி. ஞானம் அப்ப என்ன, ஞானம் பக்தி, அதுக்கு மேல ஞான பக்தி ஞானம், ஞானத்தின் முதிர்ச்சியினால இது மிக உயர்ந்ததே தவிர இது தாழ்ந்தது அல்ல. அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரமாக இது கொள்ளப்படுகிறது. அடுத்து இன்னும் 4-5 பாசுரங்களாலே எம்பெருமானுடைய திருக்கதான், எம்பெருமான் இல்ல அவனும் ஒரு எம்பெருமான் சொல்ல போறா. ஏன்னா பேசுவது ஒன்று எம்பெருமான் அப்படின்னு ஆண்டாளே சொல்ல போறா. அதாவது இந்த அடுத்த பாசத்துல என்னன்னா, மச்சித்தா மத்கத பிராணாகா போதையந்த பரஸ்பரம் என்கிறபடியே சத்வனிஷ்டர் பகவத்குணானுபவம் பண்ணி போதையந்த பரஸ்பரம் பண்ணுகைக்கு சாத்விகரை கூட கொண்டு இழிமா போலே ரஜோகுண பிரசுரனானவனை ஆசைக்கு அதிலே தேசிகரை கொண்டு இழிகிறார். தேசிகரைனா அதுக்குண்டான ஆச்சாரியன் அர்த்தம், தேசிகன் தான் உயர்ந்தவன் அர்த்தம். அதாவது என்னன்னா, மச்சித்தா மத்கத பிராணாகா, அது கீதையில எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை. அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, என்னிடத்துல யார் நெஞ்சு அதிகமாக செலுத்துகிறார்களோ, என்னையே பிராணனாக உடையவர்கள் யார்களோ அவெல்லாம் ஒத்த அப்படியே ஒரு கூட்டம் போடுன்னு எம்பெருமானை பத்தி பேசியிருக்க. மச்சித்தா மத்கத பிராணாகா போதையந்த பரஸ்பரம்னா, அவர்கள் இவனுடைய எம்பெருமானை ஒருத்தர் ஒரு எம்பெருமானை லீலைகளை சொல்லுவா, ஒருத்தர் எம்பெருமானை குணங்களை சொல்லுவா, எம்பெருமானை பத்தியே பேசிட்டு இருப்பாளாம். அப்படி அது எப்படி போலேன்னா, அப்படி சத்னிஷ்டர்கள் பகவத்குணானுபவம் பண்ணி, சத்வனிஷ்டர்கள் பகவத்குணானுபவம் பண்ணி போதையந்த பரஸ்பரம் பண்ணுகைக்கு சாத்விகரை கூட கொண்டு எல்லாரும் எம்பெருமானத்தில் ஈடுபட்டவர்களாக கொண்டு அப்படி எல்லாம் பேசுவா. வேறு ஒருத்தர் அதுல வந்தான்னா எம்பெருமான குறை சொல்லுபவனா இருப்பான். அதனால எல்லாருமே சாத்விகர்கள், யாராவது சத்வனிஷ்டர்கள், அவர்களை கொண்டு போது போக்குமா போலே ரஜோகுண பிரசுரனான எம்பெருமா காமதேவன் அவனை ஆசிரிக்கு அதிலே தேசிகரை கொண்டு இழிகிறாள். அப்போ அவர்கள் சத்துகுண நிஷ்டர்களை கொண்டு இழிந்தா போலே இங்க என்னன்னா, இந்த பாசத்துல எப்படி இருக்குன்னா, உருவுடையார் இளையார்கள் நல்லார் ஓத்து வல்லார்களை கொண்டு
வைகள் தெரிவிட எதிர்கொண்டு பங்குனி நாள் திருந்தவே நோக்கினேன் காமதேவா கருவிட முகில்வண்ணன் காயாவண்ணன் கருவிளபோல் வண்ணன் கமலவண்ண திருவுட முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கென கருள் கண்டாய் என்ற ஆண்டாளுடைய பாசுரம். உருவுடையார் இளையார்கள் நல்லா. உருவுடையார்னா ரொம்ப அழகான வடிவை உடையவர்கள், இளையார்கள் ரொம்ப இளைஞர்களாய் யுவாக்களாய் இருப்பவர்கள். அப்புறம் நல்லார், நல்லார்னா நல்ல நடத்தை உடையவர்கள், ஓத்து வல்லார்களை கொண்டு. ஓத்துன்னா வேதம், அப்ப வேதம் சேவிப்பவர்களை கொண்டுன்னா இங்க என்ன சொல்றேன்னா ஓத்து வல்லார்கள் யாருன்னா எம்பெருமானை பேசுவதற்கு நல்ல ஓத்து வல்லார்கள் உண்டு. இங்க ஓத்து வல்லார்கள் பெரியவாச்சான் பிள்ளை என்ன வியாக்கியானம் பண்ணிருக்காருன்னா காமசாஸ்திரத்தில் வல்லவர்களை. ஏன்னா உயர்ந்த குணத்தை பேசணும்னா அந்த சத்வகுண நிஷ்டர்களை கொண்டு பண்ணணும். இது என்ன இருந்தாலும் எம்பெருமானை காட்டிலும் தாழ்ந்தவனான அந்த காமதேவன் காலில் விழுறதுனால இது என்னன்னா காம சாஸ்திரத்துல யார் வல்லவர்களா இருக்காளோ அவர்களை கொண்டு என்ன பண்றான்னா வைகள் தெரிவிட எதிர்கொண்டு பங்குனி நாள் திருந்தவே நோக்கினேன். வைகள்னா நாள்தோறும், தெரிவிட எதிர்கொண்டு அந்த நாள்தோறும் எம்பெருமான் அந்த பங்குனி மாசத்துல அந்த பெரிய திருநாளிலே எம்பெருமான் வரானே, அப்படி அந்த காலத்திலே உன்னை நான் நோக்கினேன். நீ என்ன பண்ணணும்? உடனே எம்பெருமான் காமதேவன் வந்து கேட்கிறான். எம்பெருமானே வருது, ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் எம்பெருமான் பேசி பேசி காமதேவன் வாயிலே வரமாட்டேன்றது. அப்ப அந்த காமதேவன் வந்து கேட்கிறான் என்ன பண்ணணும் அப்படின்னா கருவிட முகில் வண்ணன், அதாவது காலமேகம் போன்ற வண்ணத்தை உடையவனும், அதுக்கு மேல கருவிள போல் வண்ணன். கருவிள போல் வண்ணன் அந்த காக்கனாம்பூன்னு சொல்லுவா, அது வாசனை இல்லாத ஒரு பூ. அந்த பூவை சொல்ற கருவிள முகில் வண்ணன் காயா வண்ணன். அதுக்கு மேல காயா மலர் போன்ற அந்த திருமுகத்தை உடையவனான அந்த எம்பெருமான் திருக்கண்களால் எனக்கு, அந்த திருக்கண்களால் எம்பெருமான் என்னை நோக்கும்படியாக நீ நோக்க வேண்டும். அதாவது என்னன்னா திருக்கண்களால் இங்க பாத்திரம் எப்படி இருக்குன்னா திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கு என கருள் கண்டாய்னா அந்த எம்பெருமான் இப்படி என்னை நோக்கும்படியாக நீ என்னை நோக்க வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுர கடைகணிக்க வேணும்னு ஆண்டாள் இதுதான் இங்க பேசுறா. அதாவது என்னன்னா உருவுடையவர்கள், அதாவது விருத்தவான்களாய் காமசூத்திரம் கண்டறிவற்ற கைவந்திருப்பவர்களை முன்னாக கொண்டு தெரிவிடை எதிர்கொண்டு நாள்தோறும் அவன் வருகிற வழியிலே எதிர்கொண்டு. அந்த காமனுக்கு பெரிய மகோத்சவம் நடக்கிறது எங்கன்னா பங்குனி மாசத்துல அந்த பண்டிகை நாள்ல. அப்ப திருந்தவே நோக்கினேன். பகவத் விஷயத்தை நினைத்த மாத்திரத்தில் கலங்கும் நான் உனக்கு நோன்பு எடுக்கும் போது கலங்காதே தெளிந்திருந்து. பகவத் விஷயத்தை எடுக்கிற போது என்ன ஆகுதுன்னா கலக்கம் ஏற்படுது. நம்ம காலாழும் நெஞ்சழியும் கஞ்சடனும் அப்படி கலக்கம் ஏற்படுது. ஆனா இங்க என்ன சொல்றேன்னா பகவத் விஷயத்தை நினைத்த மாத்திரத்திலேயே கலங்கும் நான். ஆண்டாள் தன்னை சொல்லிக்கிறான். என்ன இருந்தாலும் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் அவதாரம் பண்ணினாலையா அந்த எம்பெருமானை கண்டவாறே காலாழும் நெஞ்சழியும் கண் சுழனும்னு அப்படிதான் இருக்கும் அவளுக்கு. அப்படி நோன்பு எடுக்கும் போது கலங்காது. உனக்கு நோன்பு எடுக்கும் போது என்னன்னா கலங்காதே தெளிந்திருந்து அண்ணா திடம்மா கலங்காம இருக்கிறேன் நானு உன்னை ஆசிரிக்கும்படி என்றோ பகவத் விஷயத்தில் எனக்கு உண்டான துறை. அப்படி உனக்கு கலங்காம இருந்து எம்பெருமான் கிட்ட ஒரு ஈடுபாட்டினாலே உன்னை நோக்கிற பொழுது என்ன பண்றேன்னா நான் கலங்காமல் இருந்தேன். காமதேவா எம்பெருமானை தொழும்போது வேதம் வல்லார்களை கொண்டு தொழுவது போல உன்னை குறித்து நோன்பு நோக்கும் பொழுதும் காமசாஸ்திரம் வல்லார்களை கொண்டு நோர்க்கையாலே நீ எனக்கு அவசியம் காரியம் பண்ண வேண்டும். எம்பெருமானுக்கு பண்ற பொழுது சத்வனிஷ்டர்கள், இவனுக்கு பண்ற பொழுது காமனிஷ்டர்கள். அப்ப காமசாஸ்திரத்திலே வல்லவர்களாய் உடையவர்களை கொண்டு நான் பண்ணணும்னு சொன்ன உடனே நான் செய்ய வேண்டியது என்ன என்று காமதேவன் கேட்ட கருவுடை முகில்வண்ணன். கருவுடை முகில்வண்ணன்னா அந்த எம்பெருமான் நீண்ட கருநிறத்தை உடையவன். அதாவது கருத்த நிறம்னா அந்த எம்பெருமான் கார்முகில் போலேனா மேகம் போன்ற வண்ணத்தை உடையவனாய் மேகம் போன்ற சுபாவத்தை உடையவனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். அப்படி எம்பெருமானுடைய வடிவழகு என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை வடிவழகுபடுத்தும் பாடாயத்து இதுன்ற ஸ்ரீவசன பூஷணத்தை ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை குகன் முன்ன பார்த்தானா பின்ன பார்த்தானா ஸ்ரீராமாயணம் எடுத்து பார்க்கிற பொழுது குகன் அன்னைக்குதான் அந்த எம்பெருமானை கண்ணாலே பார்க்கிறான் ராமபிரானை. ஆனா அவன் என்ன பண்ணினான்னா ராமபிரானுக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அவனுடைய பரிகரங்களை எல்லாம் சந்தேகப்படுகிறான், லக்ஷ்மணனையே சந்தேகப்படுகிறான். அப்போ இந்த வடிவழகு என்ன பண்றதுன்னு கேட்டா ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை வடிவழகுபடுத்தும் வாடாயித்து இது. அதனால என்னன்னா அப்படிப்பட்ட வடிவழகா இருக்கக்கூடிய எம்பெருமான் காயாம்பூ நிறம் உடையவன், காயா மலர்வண்ணன். அதுக்கு மேல கருவளை போல் வண்ணன். கருவளைனா காக்கனாம்பூன்னு எடுக்கிறாங்க வாக்கியானத்துல. காக்கனம் பூ போன்ற காங்கு இது. காக்கனாம்பூன்னா சாதாரணமா பழைய காலத்துல இருக்கவாள்லாம் கேட்டீங்கன்னா காக்கனாம்பூன்னா அந்த வாசனை இல்லாம ஒரு பூ இருக்கும். அது அதை ரொம்ப எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது இல்லை.
ஆனா என்ன பண்றது, ஏதாவது விக்கிறா நம்ம எதை விக்கிறாளோ அதுதானே நம்ம எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். ஆகையினால அந்த காக்கலாம்பூவை தான் சொல்றாரு இங்க இடத்துல. அப்படி கமலவண்ண திருவுட முகத்தினர், அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அந்த கமலத்தினுடைய நிலம், அதாவது தாமரை போன்ற நிறத்தை உடையவனான அந்த எம்பெருமான். தாமரை போன்ற முகம் அவனுக்கு, கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணிணையம் அரவிந்தம், அடியும் அகுதேன்னார் திருமங்கை ஆழ்வார். அப்படி அந்த கமல முகம், கமல முகத்தை கொண்டு கமல கைகள், கமல செவ்வாய், அந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு கமலத்தினாலே தாமரை போன்றதுனாலே இருக்கக்கூடிய அந்த கண்களாலே என்ன பண்ணணும்னா ரொம்ப விசேஷமா சோலை பார்ப்பாரை போலே அன்னைக்கேனா இங்க பாசுரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, திருந்தவே நோக்கி உருவுடையார் இளையார்கள் நன்றா திருக்கண்களால் திருந்தவே நோக்கென கருள் கண்டார். ஏன் திருந்தவே காண அருள் கண்டாயின்னு சொன்னா போறவே, நோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப நோக்குதல்னா ஒரு அர்த்தம், காணுதல்னா ஒரு அர்த்தம். நோக்கத்துக்கும் காணுதலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. காண்றதுன்னு சொல்லச்சே சாதாரணமா பாக்கிறதுக்கு காணுதல், நோக்குதல்னா கருத்தறிந்து நோக்குதல். மீள் நோக்கும் நீள்வயல் போன்னு இவர் குலசேகர ஆழ்வார் பார்த்த மீள் நோக்கும் மீன்கள் எல்லாம் நோக்குறதுதான், ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி கருத்தை அறிந்து பார்க்கிறதா. அந்த மாதிரி இங்க சோலை பார்ப்பாரே போலே, சோலை பார்ப்பாரே போலே அன்னிக்கே அவன் விசேஷ கடாட்சம் பண்ணும்படி அருள் கிடாய். அதாவது சொல்லி பாக்குறோம், எங்கோ ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. பாக்குற பொழுது அப்படியே ஏதோ ஒரு எல்லாரும் மால் போறா, அங்க போறா, இங்க போறா, அதெல்லாம் போற பொழுது அப்படியே நீள ஒரு கடையை பார்த்துன்னு போவா. அப்படி இல்லை, இவாளுக்கு ஏதோ ஒரு வஸ்து வேணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கடையில இருக்கான்னு ஒரு கடையா ஆராய்ச்சி பாக்குறது. அப்ப அதுக்கு நோக்குதல்னு பேரு. வெறும பார்த்துன்னு போறவாளுக்கு அது சாதாரணமா, அதுதான் சோலை பார்ப்பாரை போல அன்னிக்கே அப்படி அல்லாமல் அவன் விசேஷ கடாட்சம் பண்ணும்படியாக அவன் என்னை நோக்கி அருள வேண்டும். என்ன நோக்கி அருள வேண்டும் எம்பெருமான்னா, ஐயோ இந்த ஆண்டாண்டு ஒத்தி இருக்காளே, நம்மையே நினைத்திருக்காளே, இவளுக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா என்று அவன் நோக்கணும். அதான் எண்ணயமுடன் என் மீன்களே, ஏறு சேவகனார்க்கு எண்ணயமுடன் என் மீன்களேனா, ஐயோ நமக்குன்னு ஒத்தி இங்க கிடக்கிறாளே, அவளை நாம் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவன் நோக்கும்படியாக நீ முதல்ல என்ன நோக்கணும்ன்றா. நோக்க எனக்கு அருள் கண்டாய். தன் ஆற்றாமைக்காக நோக்கினானான அன்னிக்கே தன் ஆற்றாமை தீரும்படி நோக்கினானாம்படி பண்ணுகிடாய். அதனால அவன் ஆத்தாமை தீரும்படியாக அவன் என்னை நோக்கிற பொழுது என்னுடைய ஆத்தாமையை நினைச்சு அவன் என்னை நோக்கணுமே தவிர கருத்தறிந்து நோக்கணும். என்ன கருத்தறிந்து நோக்குதல்னா, எம்பெருமான் ஐயோ சீதா ஆண்டாள் பிராட்டி இப்படி நம்மையே நினைத்து வாடுகிறாளே, அவளை நாம் எப்படியாவது கை கொள்ள வேண்டும் என்று நோக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்கிறாள். அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரம். அதுக்கு என்னன்னா இந்த அடுத்த பாசுரத்துல என்னன்னா, அந்த காமதேவனுக்கு பண்ண வேண்டிய வஸ்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்றா. காயோடு நெல்லோடு கரும்பு அமைத்து, கட்டியரிசி அவலமைத்து, வாயுடை மறையவன் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன், தேசமுன் அளந்தவன் திருவிக்கிறவன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுட வயிறுமென் தடமுலையும் தரணியில் தலைப்புகள் தரிக்கித்தியே. அதாவது காயுட நெல்லோடு கரும்பு அமைத்து, அந்த சத்துவகுணம் உடையவனுக்கு நாம என்ன பண்றோம், சக்கரை பொங்கல் இப்படி இனிமையான வஸ்துக்கள் எல்லாம் நாம சமர்ப்பிக்கிறோம். இவன் எப்படின்னு கேட்டா, இந்த மன்மதனுக்கு என்ன பண்றான்னா, காயோடு நெல்லோடு கரும்பு அமைத்து, அதாவது பசுங்காய் பசுமையா இருக்கிற நெல்லு, அதுக்கு மேல கரும்பு, இதில் எடுத்து படைக்கணுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கட்டி அரிசி அவலமைத்து, கட்டின்னா கற்பங்கட்டி, இந்த வெள்ளம் சொல்றாளே அது கற்பஞ்சாருன்வா. அப்படி கற்பங்கட்டி, அது கருப்பட்டின்றா இப்ப எல்லாரும். அப்படி கருப்பு கட்டினா அந்த வெள்ளம், அதுக்கு மேல அரிசி அவல் எல்லாம் சமைத்து, வாயுடை மறையவன் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். மறுபடியும் இங்க வாயுடை மறையவன் மந்திரத்தால்னா ஏற்கனவே ஓத்து வல்லார்களை கொண்டுன்னு சொன்னாலே, அப்படி வேதம் ஓதுவர்களை கொண்டு அல்ல, சாமவேதம் கொண்டு. சாமவேதத்துல ரொம்ப பிரபன்னாளா இருக்காளே அவளை சொல்லல, காமவேதத்திலே பிரபன்னாளா இருக்கிறவர்களை சொல்றாரு இந்த இடத்துல. அப்படி வாயுடை மறையவன் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். மறுபடியும் மன்மதனே உன்னைன்னா என் பிள்ளையான உன்னை வணங்கும்படியான ஒரு துர்பாக்கியம் எனக்கு. அதுக்கு மேல தேசமுன் அளந்தவன் திருவிக்கிறவன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, இந்த உலகத்தை எல்லாம் அளந்தானே, எப்பொழுது திருவிக்கிரமனாய் அவதாரம் பண்ணின போது தேசமுன் அளந்தவன் திருவிக்கிரவன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம். அவன் என்ன பண்ணணும், அவனுடைய அந்த கைகளாலே என்னை ஸ்பர்ஷிக்க வேண்டும். அப்போ என்ன ஆகும், என்ன மாத்திரம் இல்ல, சாயுட வயிறுமென் தடமுலையும், என்னுடைய வயிற்றையும் அதுக்கு மேலே மெல்லிய
பருத்துள்ள முளைகளையும் ஸ்தனங்களையும் தரணியில் தலைப்புகள் தரக்கித்தே. அவன் என்னை பசிக்கும்படியாக அப்படி ஒரு புகழை நீ எனக்கு ஏற்படுத்தி தரணியில் தலைப்புகள் தரக்கித்தியே என்ற. அதாவது என்னன்னா, இந்த லோகத்துல அப்படி நிலை நின்ன புகழ்னா அந்த எம்பெருமானுடைய கரஸ்பர்ஷம் பட்டாலே அதை விட நிலை நின்ற புகழ் ஏதாவது உண்டா? அதுதான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் ரொம்ப விசேஷமா எடுத்து சொல்றான். சாதாரணமா இந்த பாசுரத்துல என்னன்னா, இந்த ரஜோகுண பிரசுரன் ஆகையாலே அவனுக்கு ஆமவை தேடுகிறாள் ஆயிற்று. என்னென்றாலும் ஒரு ரஜோகுணத்திலே ஈடுபட்டிருப்பவன் அல்லவா, அதனால அந்த ரஜோகுணத்துக்கு ஏற்ப அவனுக்கு என்னென்ன வஸ்துக்கள் வேணுமோ அதெல்லாம் தேடி 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 பண்றாளாம். ஆனா நம்முடைய எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னு கேட்டா, கள்ளார் துழாயும். இதுல திருமொழியில திருமங்கை ஆழ்வார் பாசுரம், கள்ளார் துழாயும் கனவளையும். அது என்னன்னா, கனவளரும் பூவிளையும். கள்ளார் துழாயும்னா அந்த எம்பெருமானுக்கு எந்த வஸ்துக்கள் எல்லாம் சமர்ப்பிக்கலாம். என்னென்ன வஸ்துனா முதல்ல ஆரம்பிக்கச்சவே கள்ளார் துழாயும், நல்லா தேன் பெருகுகின்ற அந்த திருத்துழாய் மாலை. அதுக்கு மேல என்னன்னா, கனவளரும் பூவிளையும். கனவளரும் பூவிளையும் முள்ளார் முளரியும். இன்னும் என்னென்ன பூக்கள் இருக்கோ அத்தனையும் சமர்ப்பிக்கலாம். அதுவும் இல்லாம ஒரு திருத்துழாய்ன்றது எவ்வளவு உயர்ந்த ஒரு புஷ்பம். அதுக்கு சரிசமமாக சதுர்ஷமாக எதை சொல்றாருன்னா, முள்ளார் முளரியும் ஆம்பலும், அதுக்கு மேல கனவளரும் பூவிளையும். இது காக்கநாம்பூன்னு சொன்னேனே, காக்கநாம்பூன்னா இந்த வாசனையே இல்லாத அந்த பூ. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, நாம எந்த புஷ்பத்தை சமர்ப்பித்தாலும் அதை ஏற்றுக்கொள்வன். அது நம்மாழ்வார் பாசுரத்துல புரிவதும் புகைப்பூ வேண்ட. ஒண்ணு வேண்டாம், என்னால ஒண்ணு பூவை வாங்க முடியல, எனக்கு அப்படி வசதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குப்பைய நல்லா சேர்த்து வச்சு அதுல ஒரு வெத்தப்பட்டியை கொளுத்திட்டு இதுதான் உனக்கு இது புகைதா அப்படின்னு சொன்னா எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா, ஓ இதுதான் எம்பெருமான் ஒரு பக்தர் இப்படி பண்றானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாளாம். ஆனா இந்த ரஜோகுணமுடைய இந்த காமன் எல்லாம் அப்படி ஏற்றுக்கொள்வாளன்னா அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்கள் அல்லர் அவர்கள். அப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, புரிவதும் புகைப்பூவேன்னா இதை செதுக்கி இட்டாலும் அந்த செதுக்கி அப்படியே அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மரத்தை அறக்கிறவன்னா அந்த சராய் வரும். அந்த சராய் வச்சு அதை கொளுத்து இதை தாண்டா உனக்கு புகைனா எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான். உடனே இந்த இடத்துல கேட்கிற பட்டரை பார்த்து நஞ்சியார் கேள்வி கேட்கிற, என்ன கண்டகாரிக்கா புஷ்பம் தேவாய வினிவேதயத்துன்னு சொல்லியிருக்கேன். கண்டகாரிக்கா புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்கு, அது தேவர்களுக்கு சமர்ப்பிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. நீர் என்ன சொல்ற, எம்பெருமானுக்கு எல்லா புஷ்பங்களும் ஏத்துப்பான்னு சொல்றேன், இந்த இப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லி இருக்கே அப்படின்னு பட்டரை பார்த்து நஞ்சியர் கேள்வி கேட்க, இந்த பட்டர் ரொம்ப அழகா பதில் சொன்ன. என்ன சொன்னார்னா, ஆமாமா நீ கேட்கிற கேள்வி நியாயமானதுதான், ஆனா கண்டகாரிக்கா புஷ்பத்துல ஏன் எம்பெருமானுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா தேவாய வினிவேதையேத்து அது தேவர்களுக்கு சமர்ப்பிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொன்னது வாஸ்தவம் தான். ஏன் அதை ஒதுக்கி வச்சிருக்கான்னா, அந்த கண்டகாரிக்கா புஷ்பம் பறிக்கிற பொழுது என்ன ஆகும்னா கையில முள்ளு குத்துமா. ஐயோ அந்த பக்தனுக்கு முள்ளு குத்துமே, அதனால அந்த பூ எனக்கு வேண்டாம்னு எம்பெருமான் விளக்கி வச்சாரே தவிர எம்பெருமானுக்கு ஆகாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட குடியிலே பிறந்தவளான இந்த ஆண்டாள் இங்க என்ன பண்றான்னா, ரஜோகுண பிரசுரனாய் இருக்கக்கூடிய அந்த காமதேவனுக்கு ஆமவை தேடுகின்றாள். அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் தேடுறாளாம். பால் மாறாத பசுங்காய் நெல்லோடே கரும்பு, அதுக்கு மேல கருப்பு கட்டி பச்சரிசி அவள் இவற்றை சமைத்து நல்ல ஸ்வரத்தை உடையதாய் இருக்கிற மறைவர் உண்டு, அதில் தேசிகராய் இருப்பும் அவர்கள். அவர்களுடைய மந்திரத்தாலே வயிற்றிலே பிறந்தவன் என்று பாராதே உன்னை ஆசிரிக்கிறேன். அது என்னன்னா, எப்பேற்பட்ட குடும்பத்திலே பிறந்த பெரியாழ்வார் திருமகளாய் பிறந்த இந்த ஆண்டாள் இப்படி இந்த இது உண்டா, அவனுக்கு கரும்பு உண்டா, அதுக்கு மேல என்ன பாட்டு கட்டி அரிசி அவலம் வைத்துன்னு என்னன்னா காயோடு நெல்லு உண்டா தேடின்னு போறாளாம் ஆண்டாள். இதை எடுத்து எவ்வொரு பேற்ற குடும்பத்திலே பிறந்தவளான இந்த ஆண்டாள் இப்படி என்னை என்ன பண்றான்னா, இந்த ரஜோகுண பிரசுரனான இந்த காமதேவனுக்கு இதையெல்லாம் தேடின்னு போறாளாம். அதுக்கு மேல வரையாதே எல்லோரையும் அடியிலே விஷயீகரித்தவன் திருக்கையாலே என்னை தேசமுன் அளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கையால் என்னை தீண்டும் வண்ணம் தான். அப்போ தேசமுன் அளந்தவன்னா எம்பெருமான் தேசம் அளந்தான். அப்போ தேசம் அளந்த பொழுது என்னன்னா, எல்லாருடைய தலையிலும் எம்பெருமான் என்ன பண்ணானா தன்னுடைய திருவடிகளை வச்சானது சுப்பிரசித்தம். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அதுல நாமும் இருந்திருக்கோம். ஏன்னா நாம இல்லையான்னு கேட்டா நன்றா இருந்திருக்கோம். அடியனுடைய பர்த்தா அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, நாமும் அங்க இருந்திருக்கோம். அவன் எம்பெருமான் நம்மளுடைய தலையில அவனுடைய திருவடியை வச்சிருப்பான். ஆனா தூக்கத்துல என்ன நினைச்சிருப்போம், ஏதோ பெருச்சாலி ஓடுறதோ பூச்சி ஓடுறதோன்னு தட்டி விட்டுருப்போம். அப்ப நமக்கும் ஞானம் இல்லாது எம்பெருமானுடைய
திருவடிகள் அதை நாம தலையில தரிசிக்கணும்ன்ற ஞானம் நமக்கு இல்ல. ஆகையினால என்ன ஆகும்னா அதை தட்டி விட்டுருப்போம். அதனாலதான் இப்ப வந்து பறந்துருப்போம் நாம எல்லாம் அப்படின்னு அடிக்கடி என்னுடைய பர்தா சொல்வேன். அந்த மாதிரி தேசம் முன்னளந்தவன் திருவிக்கிரமன்னா அப்ப அந்த காலத்துல நீ இருந்திருக்கணுமே அப்படின்னா அப்ப என்ன தோணித்தோ தெரியலையே, அப்ப அந்த ஞானம் இல்லை. அப்ப ஞானம் நமக்கும் ஞானம் இருந்து அவனும் அவனுடைய திருவடிகளாலே நம்முடைய தலையை தொட்டாலே ஆனால் அது கண்டிப்பாக நமக்கு பலனை கொடுக்கும். அதை சொல்றேன் இந்த இடத்துல. சாயிட வரையாதே எல்லோரையும் அடியிலே விஷயீகரித்தவன் திருக்கையாலே. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் என்ன பண்ணணும், தேசமுன் நடந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம். அப்படி அவன் என்ன பண்ணணும்னா என்னை சத்விக்கும்படி பண்ணி தரணியில் தலைப்புகள் தரக்கீர்த்தியே. தரணியில் தலைப்புகள்னா என்ன தர புகழுக்கு ஆசைப்படலாமா? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா இருப்பவர்கள் புகழுக்கு ஆசைப்படலாமா நம்ம எல்லாம் கேட்கிறோம் இல்லையா? ஏன்னா கியாதி லாப பூஜா அபேட்சையரன்னு அதெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னா இந்த புகழுக்கு ஆசைப்படலாம். நீடு நின்று நிறைப்புகள் ஆயிடுச்சுன்னு ஆண்டாளே சொல்லியிருக்கா. என்ன நிறைப்பு இந்த இடத்துல புகழ்னு என்ன சொல்றாருன்னா ரொம்ப விசேஷமா என்ன சொல்றாருன்னா புகழுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு வாஸ்துவம் தான். லோகத்திலே சால நிலை நிற்பது ஒரு புகழிலே அத்தை தரவல்லையே நான் பெரும்படி. அதாவது என்னன்னா அந்த உலகத்துல எல்லாரும் ஆசைப்படுற ஒரே புகழ் என்னன்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் என்னைக்கு நமக்கு கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு புகழ். அதாவது என்னன்னா அந்த எம்பெருமானுடைய அந்த அனுகிரகம் என்னைக்கு நம்ம பெறறோமோ அந்த புகழுக்கு நாம ஆசைப்படலாம். ஆனா வேறு புகழுக்கு நாம ஆசைப்பட. ஏன்னா ஆண்டாளே என்ன நாடு புகழும் பரிசினால் நன்னாக பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாளே பரிசை பத்தி நிறைய சொல்லிருக்காளே, புகழை பத்தி நன்னா சொல்லிருக்காளே. இந்த ஆண்டாளே என்ன சொல்லிருக்கான்னா என்ன புகழ் நீடு நின்ற நிறைப்புகள் ஆய்ச்சியர். எத்தனை சொல்லலாம் ஆண்டாள் புகழுக்கு அப்படின்னா ஆண்டாள் என்ன புகழுக்கு ஆசைப்படனா தனக்கு தன்னை எல்லாரும் கொண்டாடணும், நம்ம உலகத்துல இருக்கவா தன்னை கொண்டாடணும் அப்படி இல்லை. எம்பெருமானுடைய அருள் யாருக்கு கிட்டுமோ அதுதான் நீடு நின்று நிறைப்புகள் ஆய்ச்சியர். அதாவது ஒரு எம்பெருமான் சொல்ற அவன் திருக்கையாலே தீண்டுகையாவது அது நிலை பெற்ற புகழ். அவன் திருக்கையாலே தீண்டினானே ஆனால் அதை விட புகழ் யாருக்கானா ஏதாவது வேண்டுமா? அதான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் இதை நீ எனக்கு அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் இந்த 7வது பாசுரத்திலே வேண்டுகிறாள். அதுக்கு அடுத்து 8வது பாசுரம், அதுவும் ரொம்ப விசேஷமான பாசுரம். இததான் ஆண்டாள் ஆசைப்பட்டா. கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேர் எனக்கு அருள் கண்டா. எல்லாரும் இததான் ஆசைப்படுறோம். என்னன்னா அந்த கேசவ நம்பி எம்பெருமான் அந்த கேசியை கொண்டவனான அந்த எம்பெருமானுடைய திருக்கால்கள் இருக்கே கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேர் எனக்கு அருள் கண்டாயின்னு அததான் இந்த ஆண்டாள் தன்னுடைய அந்த ஆசையை இந்த இடத்திலே வேண்டுகிறாள். அது எப்படின்னா மாசுடை இடம்பொடு தலையுளறி வாய்ப்புறம் வெளுத்தொது போதும் உண்டு தேசுடை திரளுடை காமதேவா நோக்கின்ற நோன்பினை குறிக்கோள் கொண்டாய் பேசுவதொன்றுண்டு எம்பெருமான் பெண்மையை தலையுடைத்து ஆக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேர் எனக்கருள் கண்டாய். தேசுடை திரளுடை காமதேவா யாரு? எம்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய தேசுடை திரளுடைன்னு எம்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைய தேசுடை திரளுடை காமதேவான்றார். அதாவது என்ன தேசு எம்பெருமான் காமனுக்கு என்ன தேசு அப்படின்னா பிரிந்தாரை சேர்த்து வைக்கிறானோ இல்லையோ அந்த தேஜஸை உடையவனான அந்த எம்பெருமான் காமதேவன். மறுபடியும் எம்பெருமானே வரும் தேசுடை திரளுடை. அப்படி பிரிந்தாரை சேர்க்கக்கூடிய அந்த திரளுடை விரோதியை போக்கக்கூடியவனான அந்த மிடுக்கை உடையவனான எம்பெருமான். அந்த எம்பெருமான்றது இப்ப பரவாயில்ல, எம்பெருமான் ஆண்டாளே சொல்லிட்டா. எம்பெருமானான காமதேவா என்ன பண்ணனா மாசுடை உடம்பொடு தலை உளறி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு. மாசுடை உடம்புடுனா நம்ம அழுக்கு, மாசுன்னா அழுக்கு, அப்படியே அழுக்கு உடம்பெல்லாம் அழுக்கு உடம்போடு கூட என்ன பண்ண தலை உளறினா அந்த தலைய அந்த பேணிக்காம இருக்கிறதுனால அப்படியே விரிச்சுட்டு இருக்காளாம். ஏன்னா அதுக்கு சொல்ற தாம்பூல தாரணம் இல்லாமையாலே அதனால வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு. இந்த வாயெல்லாம் அப்படியே வெளுத்து கிடக்கிறதான். அதுக்கு மேல ஒருபோதும் உண்டு ஒருவேளை உண்டு. அதெல்லாம் ஏன் ஒருவேளை உண்டு என்ன வியாக்கியானத்துல ரொம்ப விஸ்திரமா சொல்ற. நோக்கின்ற நோன்பினை குறிக்கோள் கொண்டாய். எம்பெருமானுக்கு பண்ண வேண்டியது எம்பெருமான் வாராதிருந்தானே ஆனால் அப்ப என்ன ஆளுன்னு கேட்டா அந்த நெஞ்சுருகி கண்பணிப்ப நிற்கும் சோறும் உண்டறியாள் உறக்கம் பேனாள்னு அப்படிலாம் திருமங்கை ஆழ்வார் பாசனம் படி. உண்டறியாள் உறக்கம் பேனாள், உறக்கம் போயிடும், இது சாப்பிட மாட்டா, அப்படிதான் கிளிய வச்சிருந்தா பாவையை பந்தோட விளையாட மாட்டா, அதெல்லாம் சொல்றாளோ இல்லையா. அதெல்லாம் என் தலையெழுத்து பாரு உனக்கு பண்ண வேண்டியிருக்கு. உனக்கின்ற நோன்பினை குறிக்கோள் கொண்டாய். அதனால இப்ப நீ இதை நினைவுல வச்சுக்கோ. சரி என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இங்கு பேசுவது ஒன்று உண்டு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதை கேட்டுக்கோ. என்னன்னா
பெண்மையை தலை உடைத்து ஆக்கும் வண்ணம். அதாவது என் பெண்மை, என்னுடைய பெண்மைனா என்னுடைய சத்து, என்னுடைய சத்தை நீ என்ன பண்ணணும்னா தலை உடைத்து ஆக்கும் வண்ணம் நன்னா நனமை பெறும்படியாக என்ன பண்ணணும்னா கேசவ நம்பியை கால் பிடிப்பாள். என்ன பண்ணணும் சொல்லு, வெறும் ஒன்றுண்டுன்னு சொல்லி என்ன பண்ணணும்னா கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேர். கேசவ நம்பியைனா அந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கால்களை நான் பிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புருஷார்த்தத்தை நீ எனக்கு பண்ண வேண்டும். அதாவது அவன் கிட்ட சொல்லி, ஏன்னா காமதேவன் கிட்டதானே வேண்டுகிறாள். காமதேவன் பிரிந்தாரை சேர்ப்பிக்க கூடியவன் அல்லவா. ஆகையினால நீ என்ன பண்றேன்னா என்னுடைய யாசையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று மாசு இத்தியாதி ஸ்நானத்தை ஒழிய செல்லாதபடியான உடம்பு மாச்சேரும்படி சுரும்பார் குழற்போதை என்னும்படியான மயிர்முடியை உடையவள் அத்தை பேணாதேன்றார். அதாவது என்னன்னா 10 மாசம் சீதா பிராட்டி என்ன பண்ணினாலாம், அந்த எம்பெருமான் லங்கையில இருக்கிற பொழுது, ராவண பவனத்துல இருக்கிற பொழுது 10 மாசமும் அவள் குளிக்கவே இல்லையா. அப்புறம் எம்பெருமான் இப்படி மாதிரி எம்பெருமானுக்கு விஜயம் கிடைச்சது, அவன் ஜெயிச்சுட்டான் விபீஷணன் சொன்ன உடனே அப்போ என்ன சொல்றா, பிராட்டி ஆசைப்படுறா. சீதா பிராட்டி என்ன சொன்னாலும், நான் இப்படியே போய் ராமபிரானை சேவிக்கணும், அதுதான் எனக்கு ஆசைன்னா. ஆனா விபீஷணன் என்ன பண்ணிட்டானா, நீர் இப்படியெல்லாம் வரக்கூடாது, நீர் என்ன பண்ணணும்னா நீ நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நகையெல்லாம் போட்டுண்டு நீர் அப்படி வந்தாதான் ராமபிரானுக்கு பிடிக்கும் அப்படின்னு விபீஷணன் இவ்வளவோ தடுத்து பாக்குறா. சீதா பிராட்டி இல்ல ராமபிரானுக்கு நீர் இப்படி வந்தா பிடிக்காதுன்னு. ஏன்னா அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு அந்த ராமபிரான் பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை. ஆனா இந்த விபீஷணன் பண்ண ஒரு இதனால என்ன எடுத்துன்னா, அவள் தன்னை நன்னா அலங்காரம் பண்ணிட்டு போனாலும். அது சீவசில பூஷணத்தை எடுக்கிற ஸ்நானம் ரோஷஜனகம்ன்ற. ஸ்நானம் ரோஷஜனகம்னா இவள் பிராட்டி அப்படி குளிச்சுட்டு வந்தாலோ இல்லையோ ராமனுக்கு கோபம் ஏற்பட்டுட்டான். ஏன்னா ராமபிரான் அந்த சீதா பிராட்டிய ஐயோ நம்மள பிரிஞ்சு எப்படியெல்லாம் இவள் துக்கப்பட்டிருப்பா அப்படின்னு பாக்குற பொழுது அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த ராமனுக்கு என்னாச்சுன்னா ஸ்நானம் ரோஷஜனகம்ன்ற. இது சீவசிர பூஷணத்துல ஒரு சூத்திரமே, அது வேற ஒரு விஷயத்துக்காக எடுக்கிற. அந்த மாதிரி இடத்துல என்ன ஆச்சுன்னா, மாசுடை உடம்போடு தலை உளறினா அந்த மாசு படிந்த சொல்ற ஸ்நானம் செய்யாமல் இருக்க முடியாத ஆச்சாரத்தை உடையனான என் உடம்பு. சாதாரணமா என்னன்னா எழுந்த உடனே குளிக்கணும், அது எல்லாருக்கும் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும், அதுலயும் கொஞ்சம் அந்தனர்களா இருந்தா அவளுக்கு குளிச்சுட்டு தான் எல்லாம் சாப்பிடணும், குளிச்சுட்டு தான் எல்லாம் பண்ணணும்னு ஒரு நியமத்தை நாமே உண்டாக்கிட்டு இருப்போம். ஏன்னா அது அப்படி குளிக்காம சாப்பிட்டா நம்மளால அது நமக்கு சரிப்படாது. அந்த மாதிரி அப்படி உண்ட ஒரு குடியிலே பிறந்தவளான இவள் என்ன பண்ணினான்னா மாசுடை உடம்போடு. இது என்ன ஆச்சுன்னா எம்பெருமான் சொல்ற என் உடம்பு எம்பெருமான் பிரிவால் ஸ்நானம் இல்லாமையாலே இருக்கிற அழுக்கு படிந்ததாயிடுச்சு. அதான் சீதா பிராட்டி சொன்னாரு 10 மாசம் குளிக்காம இருந்தா. விபீஷணன் அந்த வார்த்தையை கேட்டு குளித்தாள்னா உடனே ராமனுக்கு கோபம் ஏற்பட்டது. கோபம் வராத ராமனுக்கே அங்கத்துல ஸ்நானம் ரோஷ ஜனகம்ன்ற. அந்த ஸ்நானம் பண்ணினது அவனுக்கு ரோஷத்தை ஜனகம் உண்டாக்கி விட்டதுன்னு. அப்படி தலை உளறி இவளுக்கு என்ன பேரு, சுரும்பார் குழற்கோதை. அப்ப சுரும்பார் குழற்கோதைன்னு அழகிய கூந்தலை உடையவள் இந்த கோதை. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா அப்படிப்பட்ட மயிர்முடியை உடையவள் தலைமையில விரிக்கும்படி ஆயிடுச்சு. இப்படி தலைமையில விரிக்கும்படி ஆயிடுத்து. இது என்ன அநியாயம். அதுக்கு மேல வாய்ப்புறம் வெளுத்துனா எப்பவும் அந்த சந்தோஷத்தினால சாதாரணமாவே சொல்லுவா, இந்த காலத்துல அதெல்லாம் நடந்திருக்கு, இந்த காலத்துல இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. இந்த காலத்துல என்னன்னா நாங்க பெரியவாளெல்லாம் நாங்க பார்த்ததுனால நாங்க இப்போ என்னன்னா அவள்லாம் என்ன பண்ணுவா, சாதம் சாப்பிட்ட உடனே அந்த தாம்பூலம் போட்டுப்பா, வத்தலப்பாக்கு போட்டுப்பா. அந்த வத்தலப்பாக்கு எதற்குன்னா தன்னை அழகுபடுத்துக்கிறதுக்காக ஒண்ணு, அந்த டைஜஷன் அதாவது ஜீரணம் ஆகிறதுக்காக அந்த வத்தலப்பாக்கெல்லாம் போட்டுக்கிறதுன்னு உண்டு. இங்கத்தான் என்ன சொல்றாருன்னா வாய்ப்புறம் வெளுத்துன்னா இன்னைக்கு இந்த காலத்துல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா லிப்டிக் கட்டுன்றா. வாய்ப்புறம் அந்த சவப்பா இருக்கணும்ன்றதுக்காக லிப்டிக் கட்டுக்கிறா போல இருக்கு. அப்படி எப்போதும் தாம்பூலம் விட்டு சிவந்திருக்கும் உதடுகள் தாம்பூலம் முதலான போகிய திரவியங்களை விலக்கி இருக்கையாலே உதடுகள் வெடித்து விட்டன. அதையே எம்பெருமானியே நினைச்சுட்டு இருந்தா இதெல்லாம் அழகு பண்ணிக்கணும்னு தோணுமா? ஆனா இதெல்லாம் இவளுக்கு பண்றா. அதுக்கு மேல ஒரு போது உண்டு சாதாரணமா நம்ம எல்லாம் சொல்லுது இன்னைக்கு ஒரு பொழுதுன்பா. எப்போன்னா தவசத்துக்கு முதல் நாள் ஒரு பொழுதுனா ஒரு வேளை தான் சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். அதனால ஒரு போது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா சாயங்காலம் டிஃபன் சாப்பிடுறது அதெல்லாம் பண்றா. ஆனா ஒரு போதுன்னா அதான் அர்த்தம், ஒரு வேளை தான் சாப்பிடணும். ஒரு போதும் உண்டுன்னா இப்ப எம்பெருமானை பிரிந்தால் உணவு வேண்டி இராமையாலே உணவை அடியோடு ஒதுக்க முற்பட்டவள் எம்பெருமான பிரிஞ்சா என்ன ஆச்சுன்னா உண்டறியாள் உறக்கம் பேனாள். அதுதானே ஆழ்வார் பாசுரம், உண்டு அறியாள். ஆனா இப்ப ஒரு போதும் உண்டுன்னு சொல்றாளே, ஒரு போது எதுக்கு உண்ணணும், அதே உண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டு காமனை ஆசிரிப்பதனாலே
ஒரு கால் அவனை காண முடியுமோ என்னும் ஆசையாலே உயிர் தரிக்க வேண்டி இருப்பதற்காக ஒருவேளை உண்ணும்படி. இல்ல இப்ப காமனை ஆசிரிச்சிருக்கோம், ஆகையினால கண்டிப்பா அவன் நமக்கு காரியம் பண்ணுவான். அப்ப எம்பெருமானை நாம சேவிக்கணும்னா இங்க நாம ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தா என்ன ஆயிடும், உயிர் போயிடும். அப்ப உயிர் போயிடுதுன்னா அப்ப எம்பெருமானை எப்படி நாம போய் சேவிக்க முடியும்? ஆகையினால ஒருபோது உண்டுன்னா ஒருவேளை சாப்பிட்டாதான் கொஞ்சம் உடம்பு தரிச்சு இருக்குமோ இல்லையோ. ஆகையினால எங்க இடத்துல என்ன சொல்றேன்னா அதுக்காக ஒருபோது உண்டு, அதுக்கு மேல நோக்கின்ற நோன்பினை குறிக்கோள் கொண்டாய். அதனால நோக்கின்ற நோன்பினா உன்னையே நினைச்சு நான் என்ன பண்றேன்னா இடைவிடாமல் உன்னையே நோக்கின்றேன். ஆகையினால நீ என்ன பண்றேன்னா நீ எனக்கு இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த இடத்துல என்னன்னா ஒரு இது பிரமாணம் எடுத்து காட்டுற ரிணம் பிரபுத்தவமே அப்படின்னு ஒரு என்று நெஞ்சிலே இது பட்டுக்கொண்டு எப்போதும் பட்டு கிடக்க வேண்டுகிடாய் அப்படின்னு இருக்கு. வேண்டுங்கிடாய் ரிணம் பிரபுத்தவமே. அது என்னன்னா கோவிந்தேதி யதா கிரந்தத்து கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரபுத்தவமே ஹிருதயான் நாப ந அபசற்பதி. அதாவது என்னன்னா அந்த திரௌபதி கோவிந்தா கூப்பிட்டாளா, அப்போ வந்தபொழுது எம்பெருமான் வந்தான். திரௌபதிக்கு இது ஏற்பட்டது. அப்போ எம்பெருமான் வந்தானான்னு கேட்டா எம்பெருமான் வரல. அப்ப எம்பெருமான் என்ன பண்ணினான்னா அப்போ இதுல இருந்தா ராஜசூய யாகத்துல எம்பெருமான் இருந்ததுனால எம்பெருமானால வர முடியல. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணினான்னா அந்த திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம் இரேன்னு அந்த திருநாமம் தான் அங்கத்துல திரௌபதியை காப்பாத்திட்டே தவிர எம்பெருமான் நேரம் வந்தானா எம்பெருமான் நேரம் வரவே இல்லை. அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல கண்ணனுடைய திருவுள்ளத்துல அது உறுத்திண்டே இருந்துதான். என்னன்னாலும் திரௌபதி அப்ப கூப்பிட்டா நம்ம வரல அப்படின்னு அவனுக்கு ரொம்ப துக்கம் ஏற்பட்டதாம். அதுதான் இங்க என்ன சொல்றேன் கோவிந்தேத்தி. அதாவது திரௌபதி என்ன பண்ணினானா ரொம்ப என்னை கூப்பிட்டா அந்த ஆபத்திலே புடவை சொல்ல அதான் அந்த துச்சாதனன் அந்த புடவைய இழுத்த போது கூப்பிட்டா நான் நேர போய் நான் அந்த இடத்துல ஒண்ணு மண்டு. ஏன்னா திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமீரே என்ற பிள்ளை லோகாச்சாரியர். அதனால எம்பெருமான் நேர வரலன்னு தெரியுது. திருநாமம் தான் அங்க காப்பாத்திட்டே தவிர எம்பெருமான் நேர வரல. அது அவனுடைய திருவுள்ளத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யாருக்கு? எம்பெருமானுக்கு, கண்ணபிரானுக்கு. அப்ப எம்பெருமான் சொன்னானோ என்னன்னா அந்த ரொம்ப அது எப்படி போலேன்னா ருணம் பிரவருத்தம் இவர். ருணம்னா வட்டி, அதாவது கடன். அது என்ன ஆகுதுன்னா அந்த சொல்றாரு இந்த இடத்துல வட்டியினால் விருத்தி அடைந்த கடனை போலேன்னு. ஏதோ தட்ட கடன் வாங்குறோம், அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா அது மேல 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 வட்டிக்கு மேல அது பெருசா ஆயிடுமா. அந்த மாதிரி என்னுடைய ஹிருதயம் என்ன பண்றதுன்னா நான் அன்னைக்கு அவளுக்கு போய் நான் ஆபத்துல புடவை சுரக்கச்சே நான் நேர போல. அதனால என் மனசு ரொம்ப வருத்தம் அடையிறது அப்படின்னு சொல்ல. இப்ப கூட சொல்றா குஜராத்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரத்தை தொட்டு பார்த்தா அந்த எமர்மான் தன்னுடைய சோதிக்கு எழுந்துள்ள அந்த மரத்தை தொட்டு பார்த்தா ரொம்ப சூடா இருக்கும்னு ஏதோ ஒரு இடம் காமிக்கிறா. எதுக்கு இதை சொல்ல வந்தான்னா ரிணம் பிரவருத்தம் இவமே பிரவருத்தம் இவமே என்று நெஞ்சிலே இப்போது பட்டு 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 கிடக்க வேண்டுங்கிடாய். அதனால என்னன்னா இந்த நான் இப்ப பண்ற திரௌபதி கூக்குரல் கேட்டு எம்பெருமான் வரல, அதனால அவனுக்கு எவ்வளவு துக்கம் ஏற்பட்டது. அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்னா இப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப நான் இந்த நோன்பு நோத்துன்னு இருக்கேன் இல்லையா, என் நெஞ்சில இந்த நோன்பை நோத்துன்னு இருக்கேன். ஆகையினால நீ என்ன பண்ணனா என்னுடைய நோன்பு உன் நெஞ்சில் எப்போதும் நீங்காமல் கிடக்க வேண்டும். கண்ணன் வருத்தப்பட்டானே அந்த மாதிரி இல்லாம நீ நீங்காமல் இதை எடுத்துட்டு இப்படி கஷ்டப்பட போறா அப்படின்றதுக்காக நீ எம்பெருமானை என்னோடு சேர்த்து வைக்க வேண்டும். தேசுடை திரளுடை காமதேவா. தேசுடை திரளுடை காமதேவனா எப்படிப்பட்டவன் எம்பெருமா காமதேவன்னா பிரிந்தாரை சேர்க்க வல்லவன் என்னும் பிரசித்தியால் வந்த ஒளியையும் அவருடைய விரோதியாய் போக்குவதற்கு உறுப்பான பலத்தையும் உடையவன் அன்றோ நீ. ஆகையினாலே எம்பெருமானுக்கு சொல்ல வேண்டியவை தேசுடை திரளுடை காமதேவா, பேசுவது ஒன்றுண்டு இங்கே எம்பெருமான். நான் இப்போ ஒண்ணு சொல்ல போறேன், நீ கேட்டுக்கோ. என்னன்னா பெண்மையை தலையுடைத்து ஆக்கும் வண்ணம், அதாவது என்னுடைய சத்தை பெருமை பெறும் வழி அதுவே. பெண்மை என்று ஸ்திரீயின் தனிக்குணமாக பாரதந்திரியத்தை சொல்லுகிறது. அதுவே தனது சத்தைக்கு காரணம் இருப்பவை ஆகையாலே பெண்மை என்னும் பதத்திற்கு சத்தை என்று உரையிடப்பட்டது. அதனால என்னன்னா நான் சத்த பெறணும்னா நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். என்ன சத்தை? ஒரு பெண்மைக்கு உண்டான சத்தை என்னன்னா கேசவன் நம்பியை கால். ஒரு கணவனுடைய காலை இதெல்லாம் இந்த காலத்துல கிடையாது. கணவன் ஆபீஸ்ல இருந்து வந்தான்னா அவனுடைய ஷூவை கழட்டி வைக்கணும், அவனுடைய இதை எடுத்து வைக்கணும், இதெல்லாம் சொல்றான். தர்மம் என்னன்னா ஸ்திரீகளுக்கு ரொம்ப தர்மமே சொல்லல, ஸ்ரீ தர்மம்னு எதுவுமே சொல்லல. ஸ்திரீகளுக்கு என்ன சொல்லிட்டு புருஷாளுக்கு அத்தை பண்ணணும், யாகம் பண்ணணும், யஜ்யம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், என்னென்னமோ சொல்லிருப்பாள். ஸ்திரீகளுக்கு என்ன சொல்லிருக்கான்னா அந்த கணவனுக்கு வேண்டிய
காரியங்களை பண்ணினா அதுதான் ஸ்ரீ தர்மம். அவளுக்கு வேற ஒரு விசேஷமா வேற ஒண்ணுமே சொன்னதில்லை. அப்ப இப்ப என்ன சொல்றானா, கேசவன் நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேர் எனக்கு அருள் கண்டாய்னா, நீ என்ன பண்ணணும்னா அந்த எம்பெருமான் இருக்கானே அது கேசவன் நம்பி, அந்த விரோதி சீலனான விரோதி நிரசன சீலனாய் கேசவ நம்பி, கேசவன்ற இடத்தினால அந்த விரோதிகளை எல்லாம் அழிப்பவன், நம்பின்றனால பூர்ணமானவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேர், இதுதான் ஆசைப்பட்டாள் ஆண்டாள். கால் பிடிப்பாள்னா கடைசியில என்ன நடந்தது தெரியுமா? கால் பிடிப்பாள் என்னும் இப்பேர் எனக்கு அருள் கண்டாய்னு ஆண்டாள் ஆசைப்பட்டபடியே இந்த காமனும் சேர்த்தானோ என்னமோ கடைசியில அந்த பெரியாழ்வார் இதுக்கு அழிச்சிட்டு போன போது, ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சின்னு போன போது என்ன ஆச்சுன்னா, அந்த எம்பெருமான் காணுமே, ஆண்டாள காணுமேன்னு தேடின போது, பெரியாழ்வார் தேடின பொழுது அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை இவள் பிடித்துக் கொண்டிருந்தாடுது நமக்கு நன்றாக கேட்டு அறிந்திருக்கிறோம். ஆகையினால என்று எனக்கு அருள் கண்டாய், நான் சொரூபான ரூபமான பேற்றை பெறும்படி பண்ணுகிடாய், முறையாலே அணைக்கவென்றே நான் ஆசைப்பட்டது, முதலடியை பிடித்து அடிமை செய்ய வேண்டும் என்கிறாள். அதாவது என்னன்னா ரொம்ப விசேஷமா ஒரு சாட்டுக்தியா சொல்றாரு இந்த இடத்துல. முதலடியை பிடித்துன்னா என்ன அர்த்தம்னா, முதலேந்தே ஆரம்பத்திலேருந்தே எனக்கு இதுதான் ஆசை. எதுன்னா கேசவ நம்பியை கால் பிடிக்கணும்னு ஆசை. அதே மாதிரி முதலான திருவடிகளின்னு ரெண்டு விசேஷமா அந்த முதலடியேன்றதுக்கு ஒரு சாட்டுக்தியா இங்க சொல்றாரு. முதலடியை பிடித்து அடிமை செய்ய வேண்டுகிறாள்னா முதலேந்தேன்னு ஒரு அர்த்தம், இல்ல அடியே பிடிக்கணும்னு ஒரு அர்த்தமாக இங்க ரெண்டு அர்த்தத்தை சொல்லி முடிக்கிறாள். அதுக்கு கடைசி அடுத்த பாசனம், தொழுது முப்போதும் உன்னடி வணங்கி தூமலர் தூய்த்தொழுது ஏத்துகின்றேன், பழுதெண்ணி பார்க்கடல் வண்ணனுக்கு பணி செய்து வாழ பெறாவிடில் நான் அழுதழுது அலமந்த அம்மா வழங்க ஆத்தமும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய், உழுவதோர் எழுத்தினை நுகங்கொடு பாய்ந்து ஊட்டமின்னி துறந்தால் ஒப்புமே. ரொம்ப விசேஷமான பாசனம். தொழுது முப்போதும் உன்னடி வணங்கி, யார வணங்கணும்? தொழுது முப்போதும் உன்னடி வணங்கினா யார வணங்கணும்? போய் எம்பெருமானை தொழுது முப்போது சத்வனிஷ்டரா இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவ சமாராதன காலங்களிலே அவகாகனம் பண்ணி சமாராதனம் தலை கட்டின வனந்தனம் திருவடிகளிலே விழுந்து நான் தொடங்கின சமாராதனம் தலை கட்டினேன், திருவுள்ளத்துக்கு பாங்கானபடியே போதுபோக்கி அருள வேண்டும் என்று ஸ்தோத்திர ரூபமானவற்றை விண்ணப்பம் செய்யுமா போலே. சத்வனிஷ்டர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, காத்தால எழுந்து ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாய் இருந்தவன் என்ன பண்ணணும், காத்தால எழுந்த உடனே எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணணும். இன்னுமே எல்லா ராத்திரியுமே என்ன பண்ணணும்னா, பொம்பநாட்டிகள் திருவாராதனம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது, புருஷாளுக்கு தான் அந்த திருவாராதனம் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு. ஆகையினால எல்லா ராத்திரியும் எல்லா புருஷர்களும் என்ன பண்ணணும், என்ன தெரியறதோ அவர்களுக்கு பேசுவார், எவ்வளவு பேசுவார் அவ்வளவேன்ற. அப்ப அவளுக்கு என்ன ஸ்தோத்திரம் தெரியுமோ, அவளுக்கு வெறும் சகசநாமம் தான் தெரியும்னா பரவாயில்ல, அந்த சகசநாமம் சொல்லலாம். இல்ல திருப்பாவை தான் தெரியும்னா திருப்பாவை சொல்லி அந்த எம்பெருமானுக்கு ஒரு பிரசாதத்தை திருவாராதனம் பண்ணணும். அதுதான் இங்க ஆண்டாள் என்ன சொல்றாங்க. ரொம்ப விசேஷமான பாசுரம் இந்த பாசுரம், 9வது பாசுரம். ரொம்ப விசேஷமான பாசுரம். என்னன்னா, தொழுது முப்போதும் முன்னடி வணங்கி, அதாவது சத்வனிஷ்டராய் இருப்பார், சமாராதன காலங்களிலே அவகாகனம் பண்ணி சமாராதனம் தலை கட்டின அனந்தரம் திருவடிகளிலே விழுந்து நான் தொடங்கின சமாராதனம் தலை கட்டினேன், திருவுள்ளத்துக்கு பாங்கானபடியே போதுபோக்கி அருள வேண்டும் என்று சோதுரூபமானவற்றை விண்ணப்பம் செய்யுமா போலே அவற்றையெல்லாம் இவன் பக்கலிலே செய்கிறாள். அதாவது என்னன்னா, எம்பெருமானுக்கு பண்ண வேண்டியத இந்த காமன தேவனுக்கு பண்ணலாம். எப்படின்னா, சாதாரணமா ஆண்கள்ல திருவாராதனம் எல்லாரும் புருஷாலாம் பண்ணவா, அந்த திருவாராதனம் பண்ற பொழுது நாம ஏதோ ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றோம், அந்த எம்பெருமானுக்கு உள்ளபடி ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம். அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்ப தெரியாது பேசுவார், எவ்வளவு பேசுவார்னு நாம எந்த ஸ்லோகத்தை சொல்லினாலும் எம்பெருமான் சந்தோஷப்படுவார். சில பேருக்கு ஸ்லோகம் தெரியாம இருக்கலாம், இல்ல திருப்பாவை தெரியாம இருக்கலாம். ஆனா சித்தஞ்சிறுகாலை பாசுரம் மத்தம் தெரியும், எந்த பாசுரம் தெரியுமோ அதை கொண்டு கூட பேசுவார், எவ்வளவு பேசுவார் அவ்வளவு வேணா. எம்பெருமான் அதுக்குள்ள தன்னை அடக்கிக் கொள்வதனால எப்படி திருவாராதனம் பண்ணணும். இந்த திருவாராதனம் கூட புருஷர்கள் தான் பண்ணணும், பெண்கள் பண்ணக்கூடாது. அதை எங்க சொல்றேன்னா, ஸ்தோத்திர ரூபமான விண்ணப்பம் செய்யுமா போலே அவற்றை இவன் பக்கலிலே செய்கிறாள். அப்படி என்ன சொல்றான்னா, எல்லாத்தையும் அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு பண்ண வேண்டிய இவள் தொழுது முப்போதும் முன்னடி வணங்கினா 3 காலங்களிலும் மனம் மொழி மெய் மொழி முக்கரணங்களாலும் உன்னை நான் ஆசிரிக்கிறேன். அப்படி பொழுதின்னி பார்க்கடல் வண்ணனுக்கே, இந்த பழுதின்னி பார்க்கடல் வண்ணனுக்கே, பழுதின்னா அந்த கைங்கரியம் செய்யறது எப்படி இருக்கணும், ஒரு பழுது இல்லாம இருக்கணும். வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் வழுவிலான்னா வழுவு இல்லாத, வழுவுன்னா குற்றம், அந்த வழுவு இல்லாத குற்றம் இல்லாத அடிமை. அதாவது எம்பெருமானுக்கு செய்கிற பொழுது நாம சந்தோஷப்படக்கூடாது, எம்பெருமானுக்கு எது இஷ்டமோ
அவனுக்கு எந்த கைங்கரியம் இஷ்டமோ அதை தான் நாம பண்ணணும். அதை தான் இளைய பெருமாள் பண்ணினார். அப்ப என்ன சொல்றேன், நான் இளைய பெருமாளை பத்தி சொல்ற பொழுது என்ன சொல்றேன், அதாவது அந்த இளைய பெருமாளை வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நான்ற இடத்துல இளைய பெருமாளை போலே நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். லக்ஷ்மணன் என்ன பண்ணினா, எம்பெருமானுக்கு எது உகந்ததோ அந்த கைங்கரியத்தை இளையபெருமாள் பண்ணிடுறதுனாலே அப்படி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம். அதுக்கு மேல என்னன்னா, சாதாரணமா இதுல கூட சொல்றார், அதாவது கலையாவது தனக்கென்ன பண்ணும் அவதுன்னு. கலையாவது தனக்குன்னு எடுக்கக்கூடாது எல்லாமே எம்பெருமானுக்கு. அப்ப பழுதின்னி பார்க்கடல் வண்ணனுக்கு, இந்த பார்க்கடல் வண்ணனுக்கேனா அதாவது பணி செய்து வாழ பெறா அப்படின்னா, பார்னா பூமி, அந்த பூமியை சூழ்ந்து இருக்கக்கூடிய கடல் போலே இருக்கக்கூடிய வடிவை உடையவன். ஏன்னா அந்த பூமியை சூழ்ந்து கடல் சூழ்ந்து இருக்கான். அப்படிப்பட்ட வடிவை உடையவனான அந்த எம்பெருமானுக்குன்ற இங்க ஒரு இந்த ஐதீகம் கண்டிப்பா சொல்லியே ஆனும். பிபிஎஸ் சுவாமி தன்னுடைய சுயசரிதையில இதை எழுதியிருக்க. என்னன்னா, அவர் அந்த காலத்துல வேதாந்த வர்த்தினின்னு இங்க ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்புல அவர் அந்த காலத்துல ஒரு சூர்கத்தி பரீட்சைன்னு பேர். அதுக்கு சூர்கத்தி பரீட்சைன்னா கத்திய வச்சிருப்பா, அந்த பாசுரங்கள்லயோ இல்ல வியாக்கியானங்கள்லயோ அவ கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்லணும். அது வியாக்கியானத்துல ஒரு பரீட்சை. என்ன வியாக்கியானத்துல அப்போ சுவாமி எழுதியிருக்கிறதுல எனக்கு ஒரு 10 வயசுக்குள்ளதான் இருக்கும்னு சுவாமி எழுதியிருக்கார். அப்ப அவர் இந்த சூர்கத்தி பரீட்சைக்கு வந்தாராம். என்ன பண்ணினாலும் ஒன்னும் சொல்லலையாம், இந்த பாசுரத்தை அதாவது தொழுது 30 முன்னாடி வணங்கி இந்த பாசுரத்தை நீ எழுதி காமின்னாராம். ஆனா சுவாமி என்ன பண்ணினாராம், முழுக்க எழுதலையாம். பழுதின்னி பார்க்கடல் வண்ணனுக்கே அதை மாத்திரம் எழுதி காமிச்சாராம். அப்பவே அவ தெரிஞ்சுட்டாளாம் என்னன்னா, சுவாமி அதாவது என்னன்னா பார்க்கடல் வண்ணனுக்கேன்னா சாதாரணமா எல்லா இடங்களையும் பார்க்கடல் வண்ணன்றது வல்லினா பெரிய ரா போட்டிருக்கோம். ஆனா இந்த பாசுரம் சில இடங்கள்ல பார்க்கடல் வருது. இந்த பாசுரத்துல முக்கியமா என்னன்னா பார்க்கடல்னு அந்த சின்ன ரா போட்டிருக்கோம். அப்ப சுவாமி எடுத்து என்ன பண்ணிருக்க, பார்க்கடல் வண்ணனுக்கேன்னா அந்த பார்க்கடல் போன்ற வண்ணத்தை உடையவன் சொல்றப்படுது. பாறை சூழ்ந்த கடல்னா அது கருப்பா இருக்கும். அப்படி கருப்பு நிறத்தை உடையவனான அந்த எம்பெருமான் அப்படின்னு அதுதான் இங்க குறிக்கிறது. ஆகையினால சுவாமி எல்லா ஃபுல்லா அதை எழுதலையாம், பாசனம் முழுக்க எழுதாம பழுதின்னி பார்க்கடல் வண்ணனுக்கே அதை மாத்திரம் எழுதினாராம். அப்ப பெரிய பால் போட்டா அது பால்னா அது வெண்மை நிறத்தை, ஏன்னா திருப்பார்கடல் வெண்மை நிறத்தை உடையது. அதை சொல்லாம இந்த இடத்துல பார்க்கடல் வண்ணனுக்கேன்னா அந்த பாறை சூழ்ந்த அதாவது பூமியை சூழ்ந்த அந்த கடல் வண்ணனுக்கே பழுதின்னி பார்க்கடல் வண்ணனுக்கே என்ன பண்ணினார்னா ஆண்டாள் பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழ பெறாவிடலாம். நான் என்ன பண்ணணும்னா பணி செய்து வாழ பெறாவிடலாம். அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். என்ன கைங்கரியம், பழுதில்லாம கைங்கரியத்தை நான் பண்ண வேண்டும். அதுக்காக என்ன பண்ணேன், நான் அழுது அலமந்து அம்மா வழங்க. அதான் எப்போ துக்கம் ஏற்பட்டதுதான் என்ன ஆகுதுன்னா அழுது அலமந்து இவன் எம்பெருமான் கிடைக்கலையேன்னு காலாழும் நெஞ்சடியும் கன்றடணும்னு அம்மா வழங்க அம்மான்னு கூப்பிட்டு நான் என்ன பண்ணினேன்னா போதை போக்கினேன். ஆத்தவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய், அதன் பலன் உனக்கு வலிதாக ஏற்படும் கிடாய். அதனால நீ என்ன பண்றன்னா என்னை அந்த எம்பெருமானோடு சேர்க்க வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பழுதின்னி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழ பெறாவிடில்தான் அழுதழுது அதை அம்மா வழங்க ஆத்தவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய். அது உனக்கும் உரைக்கும் கண்டாய்னா அது மிகவும் உனக்கு உரைக்கும் கிடாய், உனக்கு உரைக்கும்படியா நான் சொல்றேன் அப்படின்றா. எப்படி போறேன்னா அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து சொல்றா இந்த இடத்துல. உழுவதோர் எழுத்தினை நுகங்கொடு பாய்ந்து ஊட்டமெண்ணி துறந்தால் ஒக்குமே. இது 9வது பாசுரம். இந்த 8, 9 பாசுரங்களால ஆண்டாள் என்ன பண்ணினான்னா இந்த காமதேவன் கால்ல விழுந்தாள். பண்ணக்கூடாத காரியங்களை எல்லாம் பண்ணி அவனுக்கு வேண்டியவற்றையெல்லாம் அவன் விருப்பமானவற்றை எல்லாம் அவனுக்கு செய்து கொடுத்தார். அப்படி செய்து கொடுத்து அது பலன் கிடைக்கலன்னா எவ்வளவு துக்கம் ஏற்படும். அதுக்கு உதாரணமாக என்ன சொன்னான்னா உழுவதோர் எழுத்தினை நுகங்கொடு பாய்ந்து ஊட்டமின்னி துறந்தால் ஒப்புமே. அதாவது என்னன்னா ஒரு நன்னா ஏர் உழருது ஒரு எருது, அப்படி அந்த ஏறு உழர்ந்த ஒரு எருதை என்ன பண்றான் ஒருத்தன் நன்னா அந்த ஏறு உழுது எல்லாத்தையும் வேலையெல்லாம் வாங்கிக்கிறான். அந்த எருதை வச்சு வேலை மொத்தத்தையும் வாங்கிக்கிறான். ஆனா வாங்கிட்டு கடைசியில என்ன ஆச்சுன்னா அதுக்கு அந்த எருதுக்கு சோறு கூட போடாம அதை என்ன பண்றான், சோறு நுகங்கொடு பாய்ந்துன்னா நுகத்தடியாலே தள்ளிடுற. நுகத்தடியாலே அதை போட்டு அடிச்சு தள்ளி என்ன பண்றான், தீனியும் கொடுக்காம அதை புறத்தி விட்டுடுவானோ. அந்த மாதிரி என்ன நீ பண்ணாதே. இங்கதான் ஆண்டாள் காமதேவனை பார்த்து சொல்றா, என்ன அந்த மாதிரி நீ பண்ணிடாத. எப்படின்னா உழுவதோர் எழுத்தினை நுகங்கொடு பாய்ந்து எல்லா பலனையும் வாங்கிண்டு அதுக்கப்புறம் கடைசியில
அதுக்கு சோறும் போடாம தீனியும் போடாம நுகத்தை அடிக்கவும் அடிச்சு அதை திருத்தி விட்டா அதுக்கு எவ்வளவு துக்கம் ஏற்படும். அந்த மாதிரி நான் முதலடி பிடித்தேன்னால முதலேந்து ஆரம்பத்திலேருந்து இந்த கண்ணபிரானோடு என்னை சேர்க்க வேண்டும்னு நான் படாத பாடுபட்டு இருக்கேன். ஆகையினால நீ என்ன பண்றேன்னா அந்த மாதிரி இல்லாம என்னை நீ உரைக்கும் கிடாய், நான் உனக்கு உரைக்கும்படியாக நான் சொல்கிறேன். ஆகையினால நீ என்ன பண்றேன்னா நீ என்னை கண்டிப்பாக அவனோட சேர்க்க வேண்டும். ஆற்றவும் இங்க ரொம்ப விசேஷமா ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கிடாய்ன்ற இடத்துல ஒரு விசேஷமா ஒன்னு எடுத்து உதாகரிக்கிற. அதாவது என்னன்னா ரட்சகன் நான் உன்னை இப்ப சரணாகதி பண்றேன், நீ தான் இப்ப என்னை ரட்சிக்க வேணும். அப்ப என்ன பண்ணணும்னா ரட்சகனான் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனால் ரட்சிக்கப்படாமல் அழிந்து போன சரணாகதன் அந்த ரட்சகனுடைய எல்லா புண்ணியங்களையும் தான் எடுத்துக்கொண்டு புண்ணிய நோக்கத்துக்கு செல்வான். அதாவது ஒருத்தர் போய் நாம சரணாகதி பண்றோம், அப்படி சரணாகதி பண்ற பொழுது அவன் நம்மை ரட்சிக்கலைன்னா நம்முடைய பாப்பம் அவனுக்கு போயிடுமா, அவனுடைய புண்ணியம் இவனுக்கு வந்துடுமா. ஆகையினால நீ என்ன காமதேவனை பார்த்து இந்த ஆண்டாள் சொல்றா, அதனால நீ என்ன பண்றேன்னா நான் இப்ப உன்னை ரட்சகனாக கொண்டு என்னை நீ எப்படியாவது என்னை எம்பெருமானோடு சேர்க்க வேண்டும் என்பதற்கு உன்னை இப்பொழுது நான் ரட்சகனாக நான் வச்சுருக்கேன். இப்ப நீ எனக்கு இது பண்ணலைன்னா உனக்கு என்ன பாவம் வந்து சேரும் தெரியுமா. நான் இப்ப நான் உனக்கு இவன் இப்ப எம்பெருமான் இவன் வந்து சரணாகதி பண்றான், அவன் சரணாகத வத்சலனா இருக்கான். இப்ப எம்பெருமானுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லணும். அப்ப என்ன பண்றான்னா உன்னுடைய பாவம் உன்னுடைய புண்ணியம் எல்லாம் எனக்கு வந்துடும், என்னுடைய பாவம் உனக்கு சேர்ந்துடும். அப்போ என்ன ஆகுதுன்னா அதான் இங்க சொல்றேன், ரட்சகனான அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனால் ரட்சிக்கப்படாமல் அழிந்து போன சரணாகதன் அந்த ரட்சகனுடைய எல்லா புண்ணியங்களையும் தான் எடுத்துக்கொண்டு புண்ணிய லோகத்துக்கு செல்வான் என்கிறபடியே சரணமடைந்தவனை ரட்சிக்காவிடில் அவனுடைய பாபத்தின் பலனை சரணம் அடையப்பட்டவன் அனுபவிக்க வேண்டி வரும் என்றும் சரணம் அடையப்பட்டவனுடைய புண்ணியத்தின் பலன் சரணம் அடைந்தவனுக்கு வந்துவிடும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகையினால நீ என்ன பண்றன்னா நீ என்னை ரட்சிக்காவிட்டால் பாபம் வருவதும் அது புண்ணியம் குறைவதும் உனக்கு பெரிய தீமைகள் உண்டாகும். ஆகையினால நீ என்ன பண்றேன்னா என்னை எம்பெருமானோடு சேர்த்து வைக்க வேண்டும். அது எப்படி சேர்க்க வைக்கணும்னா ஒரு இடத்தினை நுகங்கொடு பாய்ந்து ஊட்டமின்னி துறந்தாலுக்குமேன்னு ஒரு வயிறு வளர்க்கறதுக்காக ஒரு மாட்டை என்ன பண்றான் ஏரியில பூட்டி அப்படி அதை படாத பாடுபடுத்தி அந்த எழுதப்படாத பாடுபட்டு இவன் நல்ல உழைப்பெல்லாம் வாங்கின்றான். காரியம் ஆன உடனே என்ன பண்ண அதுக்கு தீனி கூட கொடுக்காம அதை நுகத்தடியால போட்டு அதை அடிச்சு நீ துரத்துவது போலே இருக்கும். ஆகையினாலே நான் உன்னை சமப்பட்டு ஆரம்பத்திலே அந்த அடியை முடித்து நீ என்னை எப்படியாவது கண்ணனோடு சேர்க்க வேண்டும் என்று இந்த 9வது பாசுரத்தை முடிக்கிறாள் ஆண்டாள். இதுக்கு மேல கடைசியா பலஸ்ருதி பாசுரம் கருப்புவில் மலர்கனை காமவேளை கடலின பணிந்து அங்கோர் கரியலர மறுப்பினை ஒத்தித்து புல்வாய் பிளந்து மணிவண்ணர்க்கெண்ணை மகுத்திடன்னு பொறுப்பண்ண மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை திருப்புடை இந்தமிழ் மாதவல்லார் பின்னவர் கோனடி நன்னுவரே கருப்புவில் மலர்கனை காமவேளை. அதாவது கரும்பாகிய வில்லை, அதை எம்பெருமானுக்கு சார்கவில் இவனுக்கு கரும்பாகிய வில். அப்படிப்பட்ட அந்த கரும்பாகிய வில்லை மலர்கனை, அந்த மலர்கனைனா அவனுக்கு எது அம்புன்னு கேட்டா மலர்கள் தான் அதுக்கு அவனுக்கு அன்பு. அப்படிப்பட்ட காமவேளை, காமவேளைனா காம வேலை இல்ல, அந்த கனங்க தேவனைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த மன்மதனை அவன் எப்படி பண்றான்னு கேட்டான். அவன் என்ன சொல்றான்னா காமவேளைனா யாவரையும் விஷயபோகத்திலே மூட்டுகிற மன்மதனை என்ன பண்றான். அப்படிப்பட்ட அந்த மன்மதனை காமவேளை கடலினை பணிந்து அங்கோர் கரி அலற கடலினை பணிந்து, அதாவது அந்த எம்பெருமானுடைய திருவடிகள், எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அந்த கடல்கள் அணிந்த திருவடிகளை உடைய அந்த அவனை வணங்கி அதுக்கு மேல அங்கு ஓர் கரி அலற. அங்கு ஓர் கரி அலறனா அந்த கம்சன் என்ன பண்றான்னா அந்த திருவிழாவில நடத்தப்பட்ட அந்த குவலையா பீடம், அந்த குவலையாட பீடம் என்ற யானையை வீரும்படியாக அதன் கொம்பை ஒசித்தவனான அந்த எம்பெருமான் அவன் மேலும் என்ன பண்ணினான்னா புல்வாய் பிளந்தான். அந்த பகாசுரனுடைய பகாசுர வதம் ஏற்கனவே ஆண்டாள் முதல் பாசத்திலே சொன்னா. அப்படி புல்வாய் பிளந்தவனான அந்த எம்பெருமான் அதுக்கு மேல அவன் எப்படிப்பட்டவன்னா மணிவண்ணருக்கு என்னை வகுத்துடன்று. மணிவண்ணா அப்படின்ற சப்தத்துக்கு என்னன்னா சௌலபியமே வடிவெடுத்தவன் அர்த்தம். மணிவண்ணான்றதுக்கு என்ன அங்க வியாக்கியானம் பண்ற பொழுது மணிவண்ணான்னா தலைப்பிலே எடுத்து முடிந்து ஆளும்படியான இப்போ ஒரு பெரிய வஸ்துவ ஒரு ரத்தனத்தை என்ன பண்றோம்னா தலைப்புல முடிஞ்சுன்னு போயிடுவோம், அவ்வளவு பெரிய வஸ்துவ தலைப்புல முடிஞ்சுன்னு போயிடுவோம். அந்த மாதிரி அந்த எம்பெருமான எப்படிப்பட்டவன் அப்படி சௌலபியம் உடையவனான அந்த மணிவண்ணம் நீல ரத்தனம் போன்றவனான அந்த எம்பெருமானோடு என்னை வகுத்துடென்று அந்த எம்பெருமானோடு என்னை சேர்த்துவிட வேண்டும் என்று பொறுப்பண்ண மாடம் பொலிந்து தோன்றும். அதாவது பொறுப்பண்ண மாடம், அதாவது மலைகள் எல்லாம் தேர்ந்திருக்கிறா போல இருக்கக்கூடிய மாளிகைகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. உடனே இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது.
ஆழ்வார் இருந்த காலத்திலே, பெரியாழ்வார் இருந்த காலத்திலே, ஆண்டாள் பிறந்த காலத்திலே இதெல்லாம் இருந்திருக்கு. ஆகையினால் தோன்றும் புதுவையர்கோன் அப்படி சிவில்லிபுத்தூருக்கே நிர்வாகரான அந்த பெரியாழ்வார் விட்டு சித்தன் மகளான கோதை விருப்புடை இந்தமிழ் மாலை வல்லார். இந்த விருப்புடைனா அவளுடைய விருப்பம் அடியாக எம்பெருமானோடு சேர வேண்டும் என்ற ஆசையினாலே ஆண்டாள் அருளி செய்த இந்த தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோனடி நன்னுவரே. அவர்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, விண்ணவர் கோனடி நன்னுவரேன்னா அந்த எம்பெருமான அயர்வரும் அமரர்கள் அதிபதியுடைய திருவடிகளை கிட்டப் பெறுவர்கள். அதாவது என்ன அர்த்தம்னா, ஆண்டாளை போல இப்படி காமன் காலில் விழுறது இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். இந்த பாசுரங்களை சேவிச்சாலே நாம விண்ணவர் கோனடி நன்னுவரேன்னு நமக்கு எம்பெருமான் அப்படி கிட்டப் பெறுவன் என்பதை ஆண்டாள் இந்த 10 பாசுரத்திலே காமன் காலிலே விழுந்து தேவதாந்திர பஜனம் பண்ணினாளான்னா பண்ணலை. அது ஒரு விபாக காரியமான அக்ஞானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கடந்து வேணும்னு இது மிக மிக உயர்ந்த அர்த்தமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பதிகம் தையொரு திங்களம்னு காமன் காலில் விழறா. அது முடிஞ்ச உடனே அடுத்து எம்பெருமான் இவளை எப்படியாவது அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சித்தில் இருக்கிற பாசம் நாமமாயிரம் ஏத்த நின்ன நான் அரணே உன்னை மாபிதன் மகனாக பெற்றால் வெறும் எமக்குவாதை தவிரமே காமன் போதரு காலம் என்று பங்குனி நாள் கடபாரித்தோம் திம செய்யும் சிறீதரா எங்கள் சித்தில் வந்து சிதையேலேன்னு அப்படி கூப்பிட உடனே கண்ணபிரான் ஓடி வரான். கண்ணபிரான் ஓடி வந்த உடனே மறுபடி சிதையேலே அந்த மணல் வீடெல்லாம் அழிக்காதேன்னு அப்படி பாசுரங்கள்லாம் செல்றது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு தையொரு திங்களம்ன்ற பதிகம் ரொம்ப விசேஷமான பதிகம். அந்த விசேஷமான பதிகத்தை பொருளல்லாத என்னையும் ஒரு பேசும்படியாக நியமித்த ஜிஎஸ் சுவாமி திருவடிகளிலே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த ரெண்டு நாளாக நான் ஏதாவது பேசி இருக்கேன். ஆனா எம்பெருமான் இளைய புன் கவிதையேனும் எம்பிரார் கிணியவாரேன்னு இருந்தாலும் நம்முடைய வாயில இப்ப சொன்னேன் காமன்னு சொல்லாம அங்கத்துல எம்பெருமான் வந்தது. இப்படி வார்த்தைகள் எல்லாம் மாறி வர்றது இது பிரகிருதி சம்பந்தத்தாலே ஏற்பட்ட ஒரு குறை என்றும் அதை சமித்தருட வேண்டும். ஏதாவது நீங்கள் எல்லாம் ரசிக்கும்படியாக இருந்தால் அது அடியனுடைய பர்த்தாவினுடைய திருவடிகளும் அடியனுடைய ஆச்சாரியரான ஞானாச்சாரியர்களான காஞ்சி சுவாமி திருவடிகளிலும் அதுக்கு மேலே சதாபிஷேகம் கோவிந்த நஸ்தமாச்சார் திருவடிகளிலும் சமர்ப்பித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே